ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தனா தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நாம ஒரு புது கதைய இன்னைக்கு கேட்க போறோம். கதையின் தலைப்பு ஏனோ மனம் தள்ளாடுதே. ஆசிரியர் டெய்சி மாறன். நான் உங்கள் புவனா செல்வம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஏனோ மனம் தள்ளாடுதே. ஏனோ மனம் தள்ளாடுதே. அத்தியாயம் 1. இதமான இலவம் பஞ்சு மெத்தை, வெப்பத்தை தணிக்கும் குளிரூட்டப்பட்ட அறை, கழுத்து வரை போர்த்தி கிடந்த போர்வையின் இதம், ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ஆதிரையை மெல்ல அசைத்தெழுப்பியது அந்த குக்கு சத்தம். கண்களை திறக்காமல் தலைக்கு மேல் இருந்த அலாரத்தை தடவி அணைத்துவிட்டு மீண்டும் உறக்கத்தை தொடர்ந்தாள். இந்த ஒன்றுதானே அவளுக்கு கிடைத்த சந்தோஷம், நிம்மதி, எல்லாமே. இதையும் இழக்க அவள் தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் என்னதான் கண்கள் மூடி இமைகள் பின்னி கிடந்தாலும் கலைந்த தூக்கம் காணல் நீர் போல விலகித்தான் போனது. சோம்பல் முறித்தவாறே மெல்ல எழுந்தமர்ந்தாள். யாரோ நடந்து வரும் காலடி சத்தம், அதை தொடர்ந்து கதவை தட்டும் ஓசை கேட்க, அம்மா காஃபி என்று குரல் கொடுத்து கொண்டே கதவை தள்ளி உள்ளே நுழைந்து அவள் அறையில் இருந்த டீப்பாயில் காஃபி கோப்பையை வைத்துவிட்டு போனாள் பவுனு. இமைகள் மூடி கிடந்தாலும் காஃபியின் வாசனை நாசியை தடவி சென்றதை தவிர்க்க முடியவில்லை. என்னதான் மனசு மறுத்து போயிருந்தாலும் வயிறு என்று ஒன்று இருக்கிறதே, அது பசியை தூண்டத்தானே செய்கிறது. படுக்கையை விட்டு எழுந்து ஆவி பறந்து கொண்டிருந்த காஃபியை குடித்தாள். ஆதிரைக்கு தன் வீட்டு ஞாபகம் வந்தது. இப்படியெல்லாம் பிரஷ் பண்ணாமல் பெட் காஃபி குடிப்பதெல்லாம் அவள் வீட்டில் கொஞ்சம் கூட சாத்தியமில்லை. பெண் பிள்ளைகள் எல்லாம் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து பூஜை பண்ணிய பிறகுதான் காஃபியை குடிக்க வேண்டும் என்பார் அப்பா. அம்மாவும் அவரை சார்ந்தே பேசுவாள். அந்த பழக்கமே பழகிவிட இந்த வீட்டிற்கு வந்த பிறகும் கூட அப்படித்தான் நடந்து கொண்டாள். அதெல்லாம் குறிப்பிட்ட சில நாட்கள் வரைதான். அதன் பிறகு எல்லாமே மாறிப்போனதே. வாழ்க்கை தலைகீழாக மாறிப்போன பிறகு சிறு வயது முதல் பழகிய எந்த நல்ல விஷயமும் இவள் நினைவில் இருப்பதில்லை என்று கூட சொல்லலாம். இவளுக்கு இந்த நிலை வர யார் காரணம்? இவளுடைய வறுமையா, பெற்றோர்களின் இயலாமையா, குடும்ப சூழலா? எல்லாமே கேள்விக்குறியாகி மனதை வருத்தியது. தலைமாட்டில் இருந்த மொபைல் ஒலிக்க எட்டி எடுத்து ஆன் பண்ணி ஹலோ என்றாள். ஆதிர, எழுந்திருச்சிட்டியாமா? நேத்து தலைவலின்னு சொன்னியே, இப்ப எப்படி இருக்கு? காஃபி குடிச்சியா? அன்பொழுக கரிசனையோடு விசாரித்த மாமியார் அவரை தொடர்ந்து, அம்மா ஆதிர, குளிச்சுட்டு கீழே இறங்கி வாமா, ஐயர் வந்து காத்திருக்காரு, பூஜைய ஆரம்பிக்கணுமா? இது மாமனார். இதோ 10 மினிட்ஸ்ல வரே மாமா என்று சொல்லிவிட்டு மடமடவென்று மாற்று உடைகளோடு குளிக்க சென்றாள். இந்த நாளை எப்படி நான் மறந்து போனேன்? சுத்தமாக ஞாபகமே இல்லையே. போன வருடம் கூட இந்த நாளை நினைத்து அன்று முழுவதும் அழுதழுது கண்கள் வீங்கிப் போய் கிடந்தேனே என்றெண்ணியவளுக்கு தன் மீதே கோபம் வந்தது. மூச்சுக்கு 300 முறை ஆதிரை, உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே என்று புலம்பிக் கொண்டிருக்கும் அப்பா கூட இன்றைய நாளை ஞாபகப்படுத்தவில்லையே. ஒருவேளை வேண்டுமென்றேதான் நினைவுபடுத்தாமல் விட்டுவிட்டார்களா? இதையெல்லாம் நினைவுபடுத்தி தன் மகளை ஏன் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்திருப்பார்களோ? அப்படித்தான் இருக்க வேண்டும். 2 நாட்களாக அவர்களிடமிருந்து எந்த போன் காலும் வரவில்லை என்ற உடனேயே இவளுக்கு புரிந்திருக்க வேண்டாமா? அப்பா ஒரு நாளைக்கு 2-3 முறை ஏனும் போன் செய்து விடுவார். ஆதிர, எப்படிடா இருக்க? ஆதிர, சாப்பிட்டியா? ஆதிர, கம்பெனிக்கு போனியா? இப்படி ஒவ்வொரு முறை அவர் பேசும்போதும் இவளை சார்ந்த பேச்சாகத்தான் இருக்கும். அம்மா பெயர் சொல்லி அழைக்க மாட்டாள். காரணம், ஆதிரையாள் என்பது தன்னுடைய மாமியார், அதாவது ஆதிரையின் அப்பாவை பெற்ற பாட்டியின் பெயராம். அதை சொல்லி அழைப்பது மரியாதை குறைவாக தெரிகிறது என்பாள். மகளை செல்லா, கண்ணு என்று செல்லமாக அழைப்பாள். தன் பெயர் சொல்லி அம்மா அழைக்கவில்லையே என்று இவள் கவலைப்பட்டதே இல்லை. ஏனென்றால் சிறு வயதில் இருந்தே இவளுக்கே இவள் பெயரை பிடிக்காது என்பதுதான் உண்மை. தாத்தாவோடு நிறைய முறை சண்டை போட்டிருக்கிறாள். ஏன் எனக்கு இந்த பேரு வச்சீங்க? ஆதிர மூதுரைன்னு.
என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றாங்க. வேற எதுவும் அழகான பேரு கிடைக்கலையா? ஸ்னேகா, வந்தனா, வர்ஷா, அனுஷ்கா இப்படி எத்தனையோ அழகான பெயர்கள் இருக்கும்போது இந்த பழங்காலத்து பெயரை ஏன் வச்சீங்க என அடிக்கடி கோபப்படுவாள். அப்போதெல்லாம் பெயர்க்கான பெரிய கதையையே கூறி இவளுடைய வாயை அடைப்பார் அவளுடைய தாத்தா. ஆதிரைங்கிறது மணிமேகலை காப்பியத்துல இடம்பெற்ற பெயர். ஆதிரை ஒரு கற்புக்கரசி. ஆதிரைதான் அமுத சுரபியில முதல்ல பிச்சையிட்டவ. அமுத சுரபிங்கிறது எடுக்க எடுக்க குறையாத அட்சய பாத்திரம். அதுல இருந்து வாங்குபவர்களுடைய கைதான் வாங்கி வாங்கி விருத்தம் அடையுமா. ஆனா அதுல யாராவது பிச்சை இடணுமே. அப்படிப்பட்ட அமுத சுரபியில பிச்சை இட்டவள் தான் ஆதிரை. ஆதிரை புண்ணியத்துக்கு குறைவில்லாதவ. மலைய கூட பொலிவிக்க கூடிய பெருமையுடைய பத்தினி பெண்களும் விரும்பி தொழுகின்ற பெருமையுடையவள். அதனாலதான் அப்படிப்பட்ட பெண்ணின் பெயரை உனக்கு வச்சேன் என்பார் தாத்தா. அவரின் விளக்கம் இவளுடைய கோபத்தை தான் அதிகப்படுத்தும். அவர் முழுமையாக சொல்லி முடிப்பதற்குள் அந்த இடத்தை விட்டு விலகி சென்று விடுவாள். ஒரு நாளும் அந்த ஆதிரையின் கதையை தாத்தா சொல்லி முழுமையாக கேட்டதில்லை. அப்படி கேட்டிருந்தால் இவளுக்கு நடக்கப் போவதை முன்பே தெரிந்துதான் அவர் தன் பேத்திக்கு பெயர் சூட்டி இருக்கிறார் என்பது புலப்பட்டிருக்கும். கதவு தட்டப்படும் சத்தம். பூஜைக்கு நேரமாகிவிட்டது. அதனால்தான் அழைக்கிறார்கள். அவசர அவசரமாக புடவையை சுற்றி கொண்டு கதவை திறந்தாள். வெளியில் பணிப்பெண் பவுனு நின்றிருந்தாள். நேரமாச்சிமா, ஐயா கூட்டிட்டு வர சொன்னாங்கம்மா. ரெடி ஆயிட்டேன், போ வரேன். வெண்ணிற காட்டன் புடவையும் வெற்று நெற்றியும் தலையில் சுற்றிய டவலோடு தன் எஜமானியை பார்த்த பவுனு என்ன நினைத்தாலோ பட்டென்று கேட்டுவிட்டாள். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒரு சின்ன கருப்பு பொட்டாவது நெத்தில வைக்க கூடாதாமா? பவுனு தான் நினைத்ததை பளிச்சென்று கேட்டுவிட்டாள். ஆனால் பதில்தான் இவளிடம் இல்லை. என்னவென்று சொல்லுவாள்? இவளுக்கும் ஆசைதான். ஆனால் அதையெல்லாம் மறந்து 3 வருடங்கள் ஆகிறதே. ஒரு பெண் மற்றவர்களுடன் தன்னம்பிக்கையோடு பழக தன்னை சிறிதளவேனும் அழகுபடுத்திக் கொள்ளுதல் மிக அவசியம் என்று எங்கேயோ படித்த ஞாபகம். அதுவும் தன்னை போன்ற பெண்கள் சிறிது கூடுதலாக அலங்கரித்துக் கொண்டால் சக பெண்களை அவர்களை விமர்சிப்பதை கண்ட பிறகும் அப்படிப்பட்ட அலங்காரங்கள் தேவையில்லை என்பது இவள் கருத்து. இவளுக்கு இந்த அலங்காரம் தேவையா? பாக்குறவன் எப்படி பாப்பான் என்பார்கள். பிறந்ததிலிருந்து ஒரு பெண் பூ பொட்டு வைத்துக் கொள்கிறாள். நல்ல உடை உடுத்திக் கொள்கிறாள். பூஜை போன்ற நிகழ்ச்சிகளுக்கு வந்து போகும்போது மஞ்சள் குங்குமம் பெற்றுக்கொள்கிறாள். இது திருமணமானவுடன் அவளை வந்து சேர்ந்ததல்ல. அப்படி இருக்கும்போது பின் கணவன் பிரிந்தவுடன் அவை ஏன் நீக்கப்படுகின்றன? பெண்களின் தூய்மைக்கு களங்கம் வரக்கூடாது என்பதற்காகவா? களங்கம் என்று இந்த சமுதாயம் எதை கட்டமைக்கிறது? பெண்கள் இருட்டிய பிறகு வெளியே செல்லாமல் இருக்க வேண்டும். உடையில் கட்டுப்பாடு வேண்டும். அப்போதுதான் பாலியல் வன்முறைகள் நடக்காதாம். ஏன் ஆண்கள் கட்டுப்பாடுடன் இருக்க மாட்டார்களா? பெண்கள்தான் தங்கள் உரிமைகளை குறைத்துக் கொள்ள வேண்டுமா? சராசரி பெண்களுக்கு இந்த நிலைமை என்றால் கணவனை இழந்த பெண்கள், அதுவும் இளம் கைம்பெண்களை பற்றி சொல்லவே வேண்டாம். ஆண்களின் கண்ணோட்டமே வேறு மாதிரியாக இருக்கும். ஆண்கள்தான் இப்படி என்றால் பெண்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். உடன் பழகிய தோழியாகவும் உற்றார் உறவினர்களாகட்டும், ஏன் உடன் பிறந்த சகோதரிகள் கூட சுப நிகழ்ச்சிகளில் தங்கள் வீட்டு பெண் கலந்து கொள்வதை விரும்புவதில்லை. போன தலைமுறை வரை மிகவும் ஆச்சாரம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் இந்த தலைமுறையில் கொஞ்சம் மாறி இருக்கலாம். ஆனால் முழுவதுமாக மாறவில்லை என்பதுதான் உண்மை. பெண்கள் என்னதான் சட்டம் பேசினாலும் நாத்திகம் பேசினாலும் சமுதாயம் என்ற வட்டத்திற்குள் தானே தங்கள் சுதந்திரத்தை நிலைநாட்ட முடிகிறது. இப்படி பல எண்ணங்கள் மனதில் ஓட தளர்ந்த நடையுடன் கீழே இறங்கி சென்றாள். எல்லாம் தயாராக இருந்தது. புரோகிதர் நடு ஹாலில் ஹோமம் வளர்ப்பதற்கு ஆயத்தமாக அமர்ந்திருந்தார். இவள் வரவை கண்டதும் ஆரம்பிக்கலாமா என்று கேட்டுவிட்டு மந்திரங்களை உச்சரித்தார். ஹோமத்தில் நெய்யை வார்த்தார். தான் சொல்வதையும் செய்வதையும் இவள் மாமனார் பழனியப்பனையும் சொல்லச் செய்தார். மாமியார் வள்ளியம்மா கண்ணில் கண்ணீர் ததும்பி நின்றது. மந்திரங்கள் முடிந்தவுடன் வீடு முழுக்க கோமியம் தெளித்தார் அர்ச்சகர். அனைவரையும் ஹோம குண்டலத்தின் முன் விழுந்து வணங்க சொன்னார். அனைவரின் நெற்றியிலும் விபூதி, சந்தனம், குங்குமம் வைத்தார்.
அத்தோடு தன் வேலை முடிந்து விட்டதாக அரிசி, பருப்பு, காய்கறி, பணம் ஆகியவற்றை எடுத்து அவர் பைகளில் போட்டார். இதோ பாருங்க, வருஷம் திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். நம்ம ஒரு வருஷத்துக்கு கொடுக்கற திதி அவளுக்கு ஒரு நாள் சாப்பாடு. நம்மோட முன்னோர்கள் எல்லாரும் நாம கொடுக்கற திதிய சந்தோஷமா எடுத்துக்கிட்டு நம்மள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவளோட ஆசீர்வாதம் நம்மள வாழ வைக்கும் என்று ஐயர் பேசி முடிப்பதற்குள், எங்கெங்க வாழ்றது, வாழ வேண்டியவதான் இப்படி மூலியா உட்கார்ந்திருக்காளே, ஐயோ ஏன் பொண்ணுக்கா இந்த நிலைமை வரணும் என்று சொல்லிக்கொண்டே கதறியவள் வேறு யாரும் அல்ல, ஆதிரையின் அம்மா சுந்தரிதான். அவரை தொடர்ந்து ஓரிருவரின் விசும்பல் சத்தம். ஆதிரைக்கும் நெற்றி சுருங்கியது. இரத்த சம்பந்தமே இல்லாதவர்கள் எல்லாம் தனக்காக அழுவும் போது என்னை நினைத்து எனக்கு ஏன் அழுகை வர மாட்டேங்கிறது? கண்கள் உறைந்து கிடக்கிறது. இதில் நேரடியாக பாதிக்கப்பட்டவள் நான் தானே. என் வாழ்க்கை தானே கேள்விக்குறியாய் நிற்கிறது. எல்லாருமாக சேர்ந்து நல்லது செய்கிறேன் பேர்வழி என்று என் வாழ்க்கையை தானே வெறுமையாய் ஆக்கிவிட்டார்கள். கணவனின் கரங்கள் கூட படாத புத்தம் புது மலரை கசக்கி மூளையாக மூளையில் வீசிவிட்டார்களே. இந்த கொடுமையை நினைத்து அழுவதா அல்லது விதி விட்ட வழி என்று வேதனையில் வெந்து சாவதா? முடிந்து போன வாழ்க்கைதானே என்று ஒரே அடியாக தலைமுழுகி விடலாம் தானே. ஆனால் அதன் பிறகு? அத்தியாயம் 2. சுமார் 5 வருடங்களுக்கு முன் ஆதிரைக்கு 21 வயது. கல்லூரி படிப்பை அப்போதுதான் முடித்திருந்தாள். வெட்டியாக வீட்டில் உட்கார்ந்திருக்க வேண்டாமே என்று ஒரு கம்பெனியில் வேலையில் சேர்ந்தாள். அப்பாவோட கிளர்க் வேலையில் வந்த வருமானம் குடும்பம் ஓட்டுவதற்கே சரியாக இருந்தது. அவருக்கு பிறந்தது 3 பெண் குழந்தைகள். அவர்களின் திருமணத்திற்காக சேர்க்கிறேன் பேர்வழி என்று எல்லாவற்றிலும் சிக்கனம். துணிமணிகளில் ஆரம்பித்து உணவு விஷயம் வரை பார்த்து பார்த்து செலவு செய்தார்கள். தன் வயிற்றை காய போட்டு கால் வயிறும் அரை வயிறுமாக சாப்பிட்டு காசை சேர்த்து சீட்டு கட்ட ஆரம்பித்தாள் அம்மா. ஆதிரை 2வது பெண். மூத்தவள் பொன்னி, கடைக்குட்டி மலர்விழி. பொன்னிக்கு அடிக்கடி ஃபிட்ஸ் வரும். ரோட்டில் போய்கொண்டிருக்கும் போதே திடீரென கீழே விழுந்து கை கால்களை உதறிக்கொண்டு துடிப்பாள். வாயில் நுரை தள்ளும். கூட யாராவது இருந்தால்தான் போச்சு, இல்லை என்றால் அவள் நிலைமை என்ன ஆகும்? அதுவும் பெண் பிள்ளை அலங்கோலமாக அவள் துணிமணி விலகி கிடந்தால் ஐயோ, அது போன்ற நிலைமை எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவள் படிப்பை பாதியில் நிறுத்தி வீட்டில் உட்கார வைத்து விட்டார்கள். அப்பா பெயர் தணிகாச்சலம். 3 பெண்களும் அழகிகள்தான். மற்ற இருவரை விட ஆதிரைக்கு சற்று நிறம் கம்மி, மாநிறம். ஆனால் பார்ப்பவர்கள், உங்க 3 பொண்கள்லயே கருப்பா இருந்தாலும் ஆதிரைதான் மூக்கு முழியுமா லட்சணமா இருக்கா என்பார்கள். ஒரு முறை பார்த்தால் திரும்பவும் பார்க்க தூண்டும் பேரழகி. ஆதிரையை பொறுத்தவரை அமைதியாக இருப்பாள். அதிர்ந்து கூட யாரிடமும் பேசியதில்லை. அவளது பொழுதுபோக்கே படம் வரைவதுதான். அதுவும் ஒரு முறை பார்த்தாள் என்றால் அச்சு அசல் அப்படியே வரைந்து விடுவாள். பள்ளி கல்லூரிகளில் இதற்காகவே நிறைய பரிசுகளும் சான்றிதழ்களும் வாங்கி இருக்கின்றாள். கடைக்குட்டி மலர்விழி ரொம்ப செல்லம். கல்லூரியில் முதல் வருடம் படித்துக் கொண்டிருந்தாள். கொஞ்சம் பயந்த சுபாவம். இருட்டி விட்டால் எதிரில் இருக்கும் கடைக்கு போக கூட பயப்படுவாள். அப்படிப்பட்டவள்தான் இந்த காரியத்தை துணிந்து செய்து விட்டாள். யாருமே இதை எதிர்பார்க்கவில்லை. குடும்பமே அதிர்ச்சியில் நிலை குலைந்து போனது. 2 அக்காக்களை பற்றி கொஞ்சம் கூட நினைக்காமல் குடும்ப கௌரவத்தை மறந்து இதுபோல தவறான முடிவை எடுத்து விட்டாளே என்று அக்கம் பக்கத்தார் பேசினார்கள். தணிகாச்சலம் வேலைக்கு போகாமல் மெடிக்கல் லீவு போட்டுவிட்டு வீட்டில் முடங்கி கிடந்தார். அம்மா அழுதழுது படுத்த படுக்கையாகி விட்டாள். அக்கா பத்தி கவலை இல்லை, வீட்டிலேயே இருப்பவள். ஆனால் ஆதிரை அப்படி இல்லை, வேலைக்கு போகிறவள் ஆயிற்றே. இந்த விஷயம் கம்பெனியில் ஒரு சிலருக்கு தெரிய வரவே துக்கம் விசாரிப்பது போல இவளை தேடி வந்து கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். என்னடி, உன் தங்கச்சி யாரு கூடவோ ஓடி போயிட்டாலாமே என்று ஆபீஸ் தோழி தீபா கேட்டபோது அவமானத்தில் கூலி குறுகி போனாள். இந்த மலர்விழி ஏன் இப்படி பண்ணுனா? அப்பா அம்மா கிட்ட சொல்லி இருக்கலாம். அட்லீஸ்ட் என்கிட்டயாவது சொல்லி இருந்தாலாவது பக்குவமா அப்பா அம்மா கிட்ட சொல்லி இருப்பேன். அவ படிப்பு முடிஞ்ச உடனேயே முதல்ல அவளுடைய கல்யாணத்தை நடத்தி இருப்பனே. கலங்கிய கண்ணீரை மறைத்தபடி, இப்படி பண்ணுவான்னு எங்களுக்கே தெரியாதுடி.
முகத்தை வேறுபுறம் திருப்பியபடி பதிலுரைத்தாள். இன்னமும் எத்தனை கேள்விகளை சந்திக்க கூடுமோ? மன இறுக்கத்தோடுதான் வீடு திரும்பினாள். வீடே சோகத்தில் மூழ்கி இருந்தது. இவர்களை எப்படி தேற்றுவது என்று தெரியாமல் விழித்தாள். அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தாள். மலர்விழி யாருடன் ஓடிப்போனாள், எங்கிருக்கிறாள் என்பது பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். மலர்விழியின் ஃப்ரெண்ட்ஸிடமும் கேட்டாள். அவர்களும் தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று கையை விரித்து விட்டார்கள். அவள் எழுதி வைத்த ஒரே ஒரு கடிதத்தை தவிர வேறு எந்த தடயமும் இல்லை. அப்பா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போவதாக சொன்னார். அம்மா ஒரே அடியாக மறுத்துவிட்டாள். ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிடும், பேப்பர் மீடியான்னு பரவிடும். அந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு உயிர் வாழ முடியாது. மத்த 2 பொண்ணுங்களையும் பத்தி யோசிச்சு பாருங்க என்று கதறினார். போனவள அப்படியே தலைமொழிகிட வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு வந்தார்கள். ஆனால் ஆதிரையால் அப்படி இருக்க முடியவில்லை. யாருக்கும் தெரியாம மறைமுகமா விசாரிக்கலாமேப்பா. அவ சின்ன பொண்ணு, விவரம் தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாப்பா. அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமா? இப்ப என்ன பண்ணணுங்கிற? அப்பா கோபப்பட்டார். நான் விசாரிக்கிறேன்பா. அவளுடைய +2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா ஏதாவது விவரம் தெரிய வாய்ப்பு இருக்குப்பா. பிளீஸ் பா, அவங்க செல்ல பொண்ணுப்பா. அவளுக்கு நம்மள விட்டா வேற யாருப்பா இருக்கா? கெஞ்சுதலோடு கேட்ட மகளை மார்போடு அணைத்துக் கொண்டார் தணிகாசலம். உன் விருப்பப்படியே செய் என்றார். பிறகு அடுத்து வந்த நாளில் கம்பெனியில் லீவு சொல்லி தங்கையை பற்றி துப்பு துலக்க ஆரம்பித்தாள். அவளுடன் +2 படித்த பெண்களின் வீட்டை தேடி சென்று விசாரித்தாள். ஆதிரையின் முயற்சி வீண் போகவில்லை. 2 நாட்கள் தேடிவிட்டு 3வது நாள்தான் சுமதி வீட்டிற்கு சென்றாள். தங்கையின் மனதை மாற்றி அவளை அழைத்துக் கொண்டு ஓடிப்போனவனின் வீடு அட்ரஸ் கிடைத்தது. இந்த வீடுதானா? தவறுதலாக வந்துவிட்டோமோ? கையில் வைத்திருந்த அட்ரஸை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து கொண்டாள். பெயர் விஜய். இந்த பையனோட தான் அடிக்கடி அவ பேசிக்கிட்டு இருப்பா. 2 வாரத்துக்கு முன்னாடி கூட அவனோட பைக்ல போனத பாத்தேங்கா. எங்க டியூஷன் சென்டருக்கு எதிர் வீடுதாங்கா அவனுடைய வீடு. இதோ ஒரு நிமிஷம் இருங்க, அட்ரஸ் எழுதி தரேன். சுமதி கொடுத்த அட்ரஸை கையில் வைத்துக் கொண்டுதான் அந்த வீட்டு வாசலில் நின்றாள். அந்த வீட்டின் வெளி தோற்றமே இவளை மிகவும் பயமுறுத்துவது போல் இருந்தது. லேசாக திறந்திருந்த ஆளுயர பெரிய கேட்டை தள்ளி உள்ளே எட்டி பார்த்தாள். இதற்காகவே காத்திருந்தது போல எகிரிக் கொண்டு வந்தது அந்த ராஜபாளையம். இவள் பயத்தோடு 2 எட்டு பின்னடைய, யாருமா யாருமா வேணும்? கேட்டை இப்படியெல்லாம் திறக்க கூடாது. வெளியில இருக்கிற காலிங் பெல்ல அழுத்த வேண்டியதுதானே? கூர்காவின் முரட்டு மீசையும் தடித்த குரலும் இன்னும் 2 அடி பின்னடைய வைத்தது. காலிங் பெல்ல அழுத்த வேண்டியதுதானே என்று அவர் கேட்டதும் எரிச்சலை கிளப்பியது. அப்புறம் எதுக்கு இவர் இருக்காரு? யாரு வராங்க யாரு போறாங்கன்னு பாக்குறது தானே இவர் வேலை. யார் வேணும்? அட்ரஸ் மாறி வந்துட்டீங்களா? அட்ரஸ் இப்படி காட்டுங்க. இவள் கையில் இருந்த பேப்பரை வெடிக்கென்று பிடுங்கியவனின் பார்வை அட்ரஸை படித்துவிட்டு யோசனையோடு இவள் மேல் படிந்தது. இது இந்த வீட்டு அட்ரஸ் தானே சார் என்றாள் மெல்லிய குரலில். ஆமா, ஆனா அவனுடைய கேள்வியை இவள் இடைமறித்தாள். முக்கியமான விஷயம் பேசணும். வீட்ல யாராவது இருக்காங்களா? ஒரு நிமிஷம் யோசித்தவன், இங்கே நில்லுமா, நான் போய் கேட்டுட்டு வரேன். போனவன் திரும்பி வர சற்று தாமதமானது. இவள் கைகளை சொடக்கு போட்டபடி பொறுமையை இழுத்து பிடித்துக் கொண்டு நின்றாள். சிறிது நேரத்தில் திரும்பி வந்த கூர்காவோடு வேறு ஒருவனும் வந்தான். சார், இதுதான் அந்த பொண்ணு. நம்ம விஜய் தம்பியோட பேர் எழுதின அட்ரஸ் வச்சிருக்கு சார். அவன் சொல்லி முடிக்கவில்லை. விருட்டென்று அருகில் இருந்தவள் பக்கம் பார்வையை திருப்பினான். கண்களில் அனல் கக்க, நான் ஆதிரை, மலர்விழியுடைய அக்கா. நான் அவளை பார்க்கணும். மலர்விழி என்றதும் அவனுடைய முகம் இருள்வதை இவளால் உணர முடிந்தது. ஒரு முறை மேலும் கீழும் இவளை அளவெடுத்தவன் என்ன நினைத்தானோ? என்னோட வா என்று முன்னே நடந்தான். பதில் கேள்வி ஏதும் கேட்காமல் அவனை பின்தொடர்ந்தாள். அவன் நடந்து சென்ற ஒத்தையடி பாதையின் இரு மருங்கிலும் பூத்து குலுங்கிய வண்ணமலர் செடியும் இடையிடையே திடீரென்று பூத்திருந்து சிவப்பு ரோஜாக்களும் அவளுடைய கருத்தில் பதியவில்லை. என்றாலும் இவளுடைய கண்ணையும் கருத்தையும் தழுவி விட்டுத்தான் சென்றன. ஆனால் அதையெல்லாம் ரசிக்கிற மனநிலையில்தான் இவள் இல்லை. பாதை முடிவில் பங்களாவின் முகப்பு பகுதி தெரிந்தது. விலை உயர்ந்த வெளிநாட்டு கார் ஒன்று நிற்க
இந்த ஒத்தையடி பாதையில் கார் எப்படி உள்ளே வந்திருக்க முடியும்? இவளின் கேள்விக்கு உடனே விடை கிடைத்தது. அந்த பங்களாவை ஒட்டி கார் போகக்கூடிய அளவுக்கு பெரிய பாதை ஒன்று பின்புறமாக சென்றது. அநேகமாக அது மெயின் ரோட்டை ஒட்டி இருக்கலாம். இது இவளுடைய யூகம். அப்படி என்றால் இந்த ரோட்டில் ஒரு என்ட்ரன்ஸும் பேரலல் ரோட்டில் ஒரு என்ட்ரன்ஸும் இருக்க வேண்டும். வீட்டின் சுற்றளவே பல ஸ்கொயர் ஃபீட் இருக்கலாம் என்று கணித்தது இவளின் மனம். இப்படிப்பட்ட வசதியான குடும்பம் தன்னுடைய தங்கையை எப்படி ஏற்றுக்கொண்டது? உள்ளவா, மிரட்டுவது போல் இருந்தது அவனுடைய குரல். நிமிர்ந்து தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு உள்ளே சென்றாள். நடு ஹாலில் 2 நடுத்தர வயது பெண்களும் ஒரு முதியவரும் அமர்ந்திருந்தார்கள். இவதான் அந்த ஓடுகாலியுடைய அக்காவா? 2 பெண்களில் ஒருத்தி கேட்டாள். அதற்குள் இவர்களுக்கு எப்படி தெரிந்தது என்று இவள் எண்ணியபடி நிற்க, ஒருவேளை முகசாயலை கணித்திருக்கலாம் என்று முடிவுக்கு வந்தாள். ஏம்பா நித்திலா, இவளை அங்கேயே பேசி அனுப்ப வேண்டியதுதானே, வீடு வர ஏன் கூட்டிட்டு வந்த என்று கேட்ட முதியவர் இவனுக்கு தாத்தாவாக இருக்கலாம் என்று கணித்தாள். நான் ஒன்னும் இங்க சாப்பிட வரல. தனிந்த குரலில் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாள். கண்களில் முட்டிக்கொண்டு நின்றது கண்ணீர். அவ்வளவுதான். 3 பேருமே ஒன்று சேர்ந்து கத்தத் தொடங்கிவிட்டார்கள். என்ன பேசுவது என்று புரியாமல் இவள் விக்கித்துப் போய் நிற்க, அதுவரை கல்லாய் நின்றவன் வாய் திறந்து அவர்களை அடக்கினான். போதும் போதும், கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்படி கூச்சல் போட்டா எல்லாம் சரியாகிடுமா? 3 பேருமே உடம்புக்கு முடியாதவங்க. உங்க உடம்பு பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறீங்களா? நடந்தது நடந்து போச்சு. பொறுமையாகத்தான் டீல் பண்ணணும். அப்ப எதையாவது பேசி இவளை இங்கிருந்து விரட்டு. இவளை பார்க்க அந்த சிறுக்கி ஞாபகம்தான் வருது. இன்னொரு பெண்மணி சொல்லவும் அதற்கு மேலும் அங்கு நிற்க விருப்பமில்லாமல் திரும்பி வெளியில் நடக்கத் தொடங்கினாள். ஒரு நிமிஷம் என் கூட வா என்று அவளை ஒரு அறைக்கு அழைத்து சென்று அமர வைத்தான். இதோ பாரு, உன் தங்கைக்கும் என் தம்பிக்கும் 2 நாளுக்கு முன்னாடி திருப்பதியில திருமணம் முடிஞ்சிடுச்சான். அவனுடைய நண்பன் மூலியமாதான் எங்களுக்கு தெரியும். விஜய் என் கூட பிறந்த தம்பி இல்ல, என் அப்பாவுடைய 2வது மனைவிக்கு பிறந்தவன். அதுவும் இல்லீகலா அவனை பெத்து போட்டுட்டு அவனோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அவன் ஒரு காப்பகத்துல வளர்ந்தான். அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் அவனை பாத்துக்கிட்டாரு. அவர் இறக்கும் தருவாயில அவனை அழைச்சிட்டு வந்து எங்க வீட்ல விட்டுட்டாரு. என் அப்பா இறக்கும் போது அவனுக்கு 10 வயசு இருக்கும். இந்த 10 வருஷமா எங்க வீட்லதான் தண்டச்சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு வெந்ததை தின்னுட்டு ஓரமா கிடப்பான்னு பார்த்தா 20 வயசுலயே பொண்ணை தேடி போயிட்டான். தொலைஞ்சது சனியன்னு தலைமுழுக பார்த்தா ஊரு வாய அடைக்க முடியல. அத்தியாயம் 3. ஆதிரியின் பார்வை நித்திலன் மேல் படிந்தது. ஒரு 25-30 வயதுக்குள் தான் இருப்பான். ஆனால் முதிர்ந்த வயதை ஒத்தவன் போல எப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் கொட்டுகிறான். தன் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளை தம்பிதானே, ஒரே ரத்தம்தானே. தாயும் தகப்பனையும் இழந்துவிட்டு அனாதையாய் நிற்பவனுக்கு இவனும் இவனுடைய அம்மாவும் தானே உறவுகள். உறவாய் இருப்பவர்களை எதிரிகளாக மாறும்போது அன்புக்காக அந்த விஜய் வேறு ஒரு உறவை தேடி இருக்கிறான். இதுவே கூட பிறந்த தம்பியாக இருந்தால் இப்படியெல்லாம் விட்டு விடுவானா இந்த நித்திலன்? தண்டச்சோறு, தொலைஞ்சது, சனிய, இப்படியெல்லாம் பேச தோணுமா என்று எண்ணியவளுக்கு விஜய் மீது ஒரு பரிதாபம் தோன்றியதென்பது உண்மைதான். சற்று நேரம் அமைதி காத்தவன் மீண்டும் பேச்சை தொடர்ந்தான். இவன் ஓடிப்போன விஷயம் சொந்த பந்தங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர்னு வரிசையா போன் வந்துகிட்டே இருக்குது. ஊர்ல இருந்து பெரியம்மாவும் தாத்தாவும் வந்துட்டாங்க. அம்மாவை பொறுத்தவரை மிகவும் மன உளைச்சல்ல இருக்காங்க. பெத்த பிள்ளைய பத்தி கேட்டாலாவது பரவாயில்ல, எவளோ பெத்து போட்டதுக்கு என்ன ஏன் தொந்தரவு பண்றாங்கங்கிறது அவங்களுடைய ஆதங்கம். இதையெல்லாம் ஏன் உன்கிட்ட சொல்றேன்னா, எங்க குடும்பத்துக்கும் அந்த விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல வந்த. அவனை கண்டோ அவனுக்கு சொத்து இருக்குதுன்னு நம்பியோ உன் தங்க ஏமாந்திருந்தா அதுக்கு நாங்க எந்த விதத்திலையும் பொறுப்பில்ல அப்படின்னு சொல்ல வந்த. பல கோடிகள் மதிப்புள்ள இந்த வீடு என் தாத்தா, அதாவது என் அம்மாவுடைய அப்பா என் அம்மாவுக்கு கொடுத்த சீரு. இதுல ஒரு நயா பைசா கூட என் அப்பா சம்பாதிச்சது இல்ல. என் அம்மாவுடைய சொத்து எனக்குத்தான் கிடைக்குமே தவிர அந்த பாதகம் விஜய்க்கு கிடைக்க வாய்ப்பே இல்ல. அது தெரிஞ்சதாலையும் என்னவோதான் அவன் வீட்டை விட்டு ஓடிட்டாங்கிறது என்னோட யூகம். அவனுடைய பேச்சை கேட்க பிடிக்காமல் அமர்ந்திருந்த இருக்கையை விட்டு எழுந்தாள். என்ன? சாரி மிஸ்டர் நித்திலன், உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு என் தங்க இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டா. இந்த சொத்தை இல்லைனாலும்
அவளுடைய காதல் உண்மையாகத்தான் இருக்கும். அதுல எனக்கு எந்தவித ஐயமும் இல்ல. ஏன் கவலை எல்லாம் என் தங்கச்சி எங்கேயாவது போய் கஷ்டப்படுறாங்கிறது தான். அவங்கள தேடி கொடுத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் நாங்க பாத்துக்கிறோம். கண்டிப்பா உங்க சொத்துக்காக வரமாட்டோம். அவளுடைய பேச்சை கேட்டுவிட்டு வாய் விட்டு சிரித்தான். இதெல்லாம் எந்த படத்துல வந்தது? அவனுடைய பேச்சில் இலையோடிய கேலி இவளின் கோபத்தை அதிகப்படுத்தியது. உங்களால முடிஞ்சா தேடி கொடுங்க, இல்லைன்னா நானே தேடி கண்டுபிடிக்கிறேன். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் மிஸ்டர் நித்திலன். என்ன? தயவு செஞ்சு உங்க தம்பியையும் அவன் மனைவியையும் தேடிக்கிட்டு வராதீங்க சொல்லிவிட்டு மடமடவென வெளியேறினாள். ச்சே, மனுஷனா இவன்? என்ன திமிர் இருந்தா இவளை அமர வைத்து தன் சொந்த புராணம் பாடியிருப்பான். இனி இவனை தேடி வரவே கூடாது. இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும். அந்த வீட்டை விட்டு வெளியேறியவள் மூளையை கசக்கி ஒரு தெளிவான முடிவை எடுத்தாள். தன் கல்லூரி தோழியின் அண்ணன் சென்னையில் இன்ஸ்பெக்டராக இருக்கிறான். தோழியிடம் அவள் அண்ணனின் மொபைல் நம்பரை வாங்கி பேசினாள். தன் தங்கை பற்றின முழு விவரத்தையும் அவரிடம் கூறினாள். தன் தங்கையை பற்றிய எந்த விஷயமும் யாருக்கும் தெரிய வேண்டாம் என்பது அவளுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருந்தது. இவளுடைய நல்ல நேரம் 2 நாளிலேயே அந்த இன்ஸ்பெக்டர் மலர்விழி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டார். தங்கையை தேடி சென்று அவள் கையை பிடித்துக்கொண்டு இவள் கெஞ்சவும் அக்காவை பார்த்த மகிழ்ச்சியில் காலில் விழுந்து கதறினாள் மலர்விழி. எங்களை மன்னிச்சிடுங்க என்று கையெடுத்து கும்பிட்ட விஜயை பார்த்து நெகிழ்ந்து போனாள். நடந்தத பத்தி எதுவும் பேச வேண்டாம், இனி நடக்க போறத பார்க்கலாம். என்னோட வீட்டுக்கு வாங்க என்று அழைத்து வந்தாள். அப்பா முகம் கொடுத்து பேசவில்லை. அம்மா வாயில் வந்ததையெல்லாம் சொல்லி புலம்பினாள். ஆனால் இவர்களை அந்த குடும்பம் ஏற்றுக்கொண்டது. அம்மா போட்டிருந்த சீட்டை எடுத்து ஆபீஸ்லயும் கொஞ்சம் கடனை வாங்கி மலர்விழி விஜய்க்கும் ஒரு ரிசப்ஷனை நடத்தினார்கள். நாட்கள் மெல்ல நகர்ந்தன. 1 வருடம் கடந்தது. விஜய்க்கு எந்த வேலையும் செட்டாகவில்லை. வீட்டில் வெட்டியாக இருக்கவும் பிடிக்காமல் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பில் போடும் வேலையில் சேர்ந்தான். 3 பேருடைய வருமானத்தில் குடும்பம் ஓரளவுக்கு செழிப்பாகவே சென்றது. அந்த நேரத்தில்தான் ஒரு பெரிய இடத்து வரன் வந்திருக்கு. 2வது பொண்ணு ஆதிரைக்கு பார்க்கலாமா என்ற கேள்வியோடு வந்தார் தெரிந்த புரோக்கர் ஒருவர். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. மூத்தவ இருக்கும்போது சின்னவளை எப்படி கட்டித்தரது என்றார் அம்மா. மூத்த பொண்ணுக்கும் ஒரு வரன் வச்சிருக்கேம்மா, 2 கல்யாணத்தையும் ஒன்னாவே முடிச்சிடலாம். அம்மா அப்பாவுக்கு இது நல்ல யோசனையாக படவே அடுத்த நாளே மயிலாப்பூரில் இருந்த பழனியப்பன் வீட்டிற்கு சென்று வந்தார்கள். வீடெல்லாம் பெரிய வீடு, மாப்பிள்ளையும் அழகா இருக்கிறாரு. உண்மையிலேயே நம்ம ஆதிரை கொடுத்து வச்சவதான் என்று வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி ஆனந்தப்பட்டார்கள். புரோக்கர் பொன்னியின் பிரச்சனையை சொல்லியே வரன் பார்த்திருந்தார். இருவரின் விருப்பத்தையும் தெரிந்து கொண்டு ஒப்பு தாம்பூலம் மாத்தியாயிற்று. அந்த வார இறுதியிலேயே பழனியப்பன் குடும்பத்தார் ஆதிரையை பெண் கேட்டு வந்தார்கள். மாப்பிள்ளை வசந்தை பார்த்ததும் அனைவருக்கும் பிடித்துவிட்டது. அமைதியே உருவாக இருந்தான். இவ்வளவு வசதியான குடும்பம் கிடைக்க ஆதிரை கொடுத்து வச்சிருக்கணும் என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பேசிக்கொண்டார்கள். ஆதிரை காஃபி கொடுத்தாள். வாங்கும்போது அவன் கைகள் நடுங்கின. அவன் கண்கள் உயிர் துடிப்பற்று சோர்வோடு காணப்பட்டது. ஏன் இந்த வெறுமை? ஒருவேளை விருப்பம் இல்லாமலேயே சம்மதிச்சிருப்பானோ? அவனை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தார்கள். ஆதிரைக்கு முதலில் திருமணத்தை முடித்துவிட்டு பிறகு பொன்னியின் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. மாப்பிள்ளை வீட்டார் கை நனைத்து விட்டு விடைபெறும் போது வசந்த் இவளிடம் தனியாக பேச வேண்டும் என்றான். ஆனால் அவனுடைய அம்மா மகனின் விருப்பத்துக்கு தடை போட்டாள். என்னத்து பெருசா பேச போற? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ராகு காலத்துக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாமா? ஆமாம்பா, இன்னும் 5 நிமிஷம்தான் இருக்கு. கிளம்பு, அப்புறமா வந்து பேசிக்கலாம் என்றார் பழனியப்பன். வசந்தின் பார்வை ஆதிரையின் மேல் படிந்து மீண்டது. அப்பா அம்மாவை மறுத்து பேச முடியாத சூழலில் பொதுவாக அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு விடை பெற்றான். பேசியிருக்கலாம். அன்றே அவளிடம் பேசியிருக்கலாம், அல்லது அடுத்து வந்த நாட்களிலாவது பேசியிருக்கலாம். குறைந்தபட்சம் அவளுடைய செல் நம்பரை தெரிந்து கொண்டாவது பேசியிருக்கலாம். அப்படி அவன் பேசி இருந்திருந்தால் இவளுக்கு இந்த நிலை வந்திருக்காது. அவனை பற்றிய எல்லா விஷயமும் மறைக்கப்பட்டு விட்டன. இதுதான் உண்மை.
கடைசி வரை இவளுக்கு தெரியாமலேயே மறைத்து விட்டார்கள். பெண்ணுக்கு விலையுயர்ந்த புடவை வரை, வைர அட்டிகை, தங்க கொலுசு என்று பார்த்து பார்த்து வாங்கியவர்கள் தங்கள் மகனை பற்றின விஷயத்தை மட்டும் சொல்லாமல் மறைத்து விட்டார்கள். திருமணத்தன்று இரவு பெண் வீட்டில் தங்குவதுதான் முறை. இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கே சாந்தி முகூர்த்தம் வைத்து விடலாம் என்று பெண் வீட்டார் சொன்னபோது, உங்க வீட்ல ஒரு ஏசி கூட இல்ல, எந்த வசதியும் இல்ல, பொண்ணு மாப்பிளைய எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். எங்க வீடு ரொம்ப ராசியான வீடு, எங்க வீட்ல சாந்தி முகூர்த்தம் வச்சா வம்சம் தலைக்கும் என்று இவளின் மாமியாரும் மாமனாரும் போட்டி போட்டுக்கொண்டு சொல்லும் போதே யோசித்திருக்க வேண்டும். புகுந்த வீட்டிற்குள் நுழையும் போதே வலது காலை எடுத்து வைத்து உள்ள வாமா என்று அழைத்த மாமியார் தன் கழுத்தில் கிடந்த தங்க சங்கிலியை கலற்றி இவள் கழுத்தில் போட்டாள். அன்றிரவு பல கனவோடு அறைக்குள் நுழைந்தவளுக்கு அங்கே அதிர்ச்சி காத்திருந்தது. நெற்றியில் பட்டையும் கழுத்தில் ருத்ராட்ச கொட்டையுமாக காவி உடையில் அமர்ந்திருந்தான் வசந்த். என்னாச்சு இவனுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நார்மல் உடையில தானே இருந்தான். உடனே காவி அணியறதெல்லாம் சாத்தியமில்லையே. தயக்கத்தோடு நின்றிருந்தவளை எதிரில் இருக்கும் இருக்கையில் அமர சொன்னான். மறுபேச்சு பேசாமல் சேரில் அமர்ந்தவள் கையில் இருந்த பால் சொம்பை டேபிள் மேல் வைத்தாள். என்ன அப்படி பாக்குற ஆதிர? நான் ஏன் இந்த உடையில இருக்கேன்னா, எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு மனைவியா அமைஞ்சால்னா 3 நாட்கள் விரதம் இருந்து குலதெய்வ கோவில்ல வந்து அன்னதானம் பண்றதா வேண்டியிருக்கேன். அது வரைக்கும் கணவன் மனைவி உறவெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்குத்தான் இந்த உடை, பூஜை எல்லாம். ஆனாலும் பாவம், நீ மனசுல ஆசைய வளர்த்துக்கிட்டு பலவித கற்பனையோட வந்திருப்ப. இதையெல்லாம் முன்னாடியே சொல்லி இருக்கணும். தப்பு என் மேலதான். என்ன மன்னிச்சுடு ஆதிர. அச்சோ, என்னங்க மன்னிப்பு அது இதுன்னெல்லாம்? 3 நாள் தானே, அதுக்கப்புறம் வாழத்தானே போறோம். இந்த 3 நாளும் ஒருத்தர் புரிஞ்சுக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு நினைச்சுப்போம். ரொம்ப நன்றி ஆதிர. இப்படி ஒரு பொண்ணு மனைவியா அடைய நான் எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணினோனோ தெரியல என்று கைகளை குவித்து நன்றி சொன்ன போது அவனுடைய கண்கள் கலங்கியிருந்தது. எனக்கு ஒரு உதவி செய்வியா ஆதிர என்றான். சொல்லுங்க. இந்த 3 நாட்களுக்கு மட்டும் நீயும் நானும் தனித்தனி அறையில தங்குவோம். கோவிலுக்கு போறோம், புனிதமா இருக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான். ஒருவேளை அம்மா உன்கிட்ட கேட்டா அத நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லும் போது கூட இவரு அவங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்ல வேண்டியது தானே? கோவிலுக்கு போற விஷயத்த ஏன் மறைக்கணும் என்று மனம் கேள்வி எழுப்பியது. அடுத்த நாள் மாமியார் இவளை கேள்வியோடு பார்த்தபோது, அத்த, நான் தூரமாயிட்டேன் அத்த. 3 நாளுக்கு பிறகு நல்ல நாளா பார்த்து வச்சுக்கலாம் என்று சொன்ன போது, எது நடக்கணும்னு விதி இருக்கோ அது நடக்க வேண்டிய நேரத்துல தானா நடக்கும் என்று பூடகமாய் சொல்லிவிட்டு போன மாமியாரின் வார்த்தைகளுக்குள் அர்த்தம் என்னவென்று 3 நாட்களுக்கு பிறகு தெரிந்தது. திருமணமான 3ஆம் நாள் வசந்த் இரத்த வாந்தி எடுத்து மயங்கி சரிந்த போதுதான் இவளுக்கு முதல் முறையாக அந்த விஷயம் தெரிய வந்தது. என்னாச்சு ஐயோ என்று இவள் அலற மயங்கி கிடந்தவனை மடியில் கிடத்திக் கொண்டாள் அவனுடைய அம்மா. கண்களில் கண்ணீரோடு டாக்டரை அழைச்சிட்டு வாங்க என்றாள். இவர்களின் குடும்ப டாக்டர் பக்கத்து வீடு என்பதால் மறு நிமிடமே அங்கு வந்து சேர்ந்தார். நான் தான் அப்பவே சொன்னனே, இந்த மாதிரி இருக்கும்போது கல்யாண பேச்சுக்கே இடம் இல்லைன்னு. ஏன் என் பேச்சு யாருமே கேட்கல? இப்ப பாருங்க, இவன் சாவோட விளிம்புல இருக்கான். இனி கடவுளே நினைச்சாலும் இவனை காப்பாத்த முடியாது. டாக்டர் கோபத்தோடு கூறிவிட்டு இடத்தை விட்டு அகன்றார். ஆதிரையின் காலுக்கு அடியில் பூமி நழுவியது. தலைக்கு மேல் உலகமே சுற்றுவது போல் கண்கள் இரண்டன. பாவம் அந்த பொண்ணு, அவ வாழ்க்கையை எல்லாரும் சேர்ந்து கெடுத்துட்டீங்க. போகிற போக்கில் டாக்டர் புலம்பிவிட்டு சென்றது இவளது காதுகளுக்கு எட்டியது. வசந்துக்கு பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. மூடிய கண்கள் மூடியபடியே இருந்தன. உயிர் மெல்ல உடலை விட்டு பிரிந்தது. 1 மணி நேரத்தில் எல்லாமே முடிந்துவிட்டது. பூபதியின் அலறல் தெரு முனை வரை கேட்டது. மயங்கி சரிய போன ஆதிரை தன்னை மெல்ல மெல்ல ஸ்டடிப்படுத்திக் கொண்டு நிமிர்ந்தாள். என்னதான் நடக்குது? யாராவது சொல்லுங்களே, ஈனஸ்வரத்தில் கேட்டாள். உங்க வீட்டுக்காரருக்கு கேன்சர்மா, அத மறைச்சு உன்னை அவருக்கு கட்டி வச்சிட்டாங்க. வேலைக்காரம்மா சொன்னது இவள் நெஞ்சில் ஈட்டியை சொருகியது போல் இருந்தது. அழுதாள் அழுதாள் அழுது கொண்டே இருந்தாள். இனி அதுதானே நிரந்தரம். அத்தியாயம் 4. பழனியப்பன் கெட்டிக்காரர், இல்லை என்றால்
மருமகளின் காலை கட்டிக்கொண்டு அழுதிருப்பாரா? ஒத்த புள்ளைன்னு பொத்தி பொத்தி வளர்த்தோம்மா, எங்களை விட்டுட்டு போய் சேர்ந்துட்டான். நீ எங்க மருமக இல்லம்மா, மக மாதிரி. நீயும் போயிட்டா எங்களுக்கு யார் இருக்கா? இந்த சொத்து முழுக்க உன் பேருக்கே எழுதிடுறேன். எங்களுக்குன்னு எதுவுமே வேணாம். நீ ஒருத்தி மட்டும் எங்க கூட இருந்தா அதுவே போதும். உன் முகத்தை பாத்துக்கிட்டே நானும் உன் மாமியாரும் கடைசி காலத்தை ஓட்டிருவோம். வயசுல மூத்தவர், பல கோடி சொத்துக்கு சொந்தக்காரர். ஒரு நாள் கூட மகனோடு குடும்பம் நடத்தாத மருமகள் மீது இவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாரே. இப்படிப்பட்ட பாசமான குடும்பத்தை இழக்க நான் தயாரா இல்ல. நினைத்த மாத்திரமே முடிவு பண்ணினாள். இந்த வீட்டையும் உங்களையும் விட்டுட்டு நான் போக மாட்டேன் மாமா என சத்தியம் பண்ணி கொடுத்தாள். இருவர் முகத்திலும் புன்னகை மலர்ந்தது. தன் இடுப்பில் சொருகி வைத்திருந்த கொத்து சாவியை எடுத்து மருமகள் கையில் திணித்தார் பூபதி. அன்றிலிருந்து அந்த வீட்டிற்கு அவள்தான் மகாராணி. அவளுக்கென்று தனி கார், தனி அறை, பேங்க் லாக்கரில் கிலோ கணக்கில் நகையும், பீரோ அலமாரியில் பல லட்சம் பணத்தையும் குவித்து வைத்தனர். யாருக்கிட்டையும் என் மருமக கையேந்த கூடாது. உனக்கு தேவையானத நீ வாங்கிக்கோ. இன்னமும் தேவைனா தயங்காம சொல்லு, வாங்கி கொடுக்கறேன் என்றார் மாமனார். தேவைனா சொல்றேன் மாமா, இப்போதைக்கு இதுவே அதிகம் என்றாள் ஆதிரை. மாமியார் பூபதியோ கோயில் குளம் என்று தன் மருமகளை கட்டாயப்படுத்தி வெளி இடங்களுக்கு அழைத்து சென்றாள். முதலில் ஆசை ஆசையாக அணிந்து சென்றவள் அங்கிருந்த மற்றவர்களோடு இயல்பாக பழக முடியாமல் ஏதோ ஒன்று தடுப்பதை உணர்ந்தாள். சில வீடுகளில் நேரடியாகவே கேட்டும் வைத்தார்கள். என்ன பூபதி, மக இறந்து 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள மருமகளை கூட்டிட்டு விசேஷ வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க. மற்றொரு வீட்டிலே, பூபதி உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஏதோ கட்டு கழுத்து மாதிரி இம்புட்டு நகைய போட்டு கூட்டிட்டு வந்திருக்க. புருஷன் செத்துட்டா பூவும் பொட்டையும் எடுத்துடணும், நகை நட்டையும் கலட்டிடணுங்கிறது நம்ம குடும்ப வழக்கமாச்சே. இது கூடவா உனக்கு தெரியாது? நட ஒண்ணு நடந்துகிட்டு கொடை ஒன்ன புடிச்சுக்கிட்டு வந்திருக்க. அதுவும் 10 வருஷமா புள்ள உண்டாகாம இருந்த என் பேத்திக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்திருக்கா. அதுக்கு பேரு வைக்க உன்ன கூப்பிட்டா நீ மட்டும் வர வேண்டியது தானே? உன் மூலி மருமவளையும் கூடவே கூட்டியாந்திருக்க என்று நீட்டி முழக்கி பேசிய அந்த கிழவியை பிளவென பிடித்து கொண்டாள் இவள் மாமியார். போதும் பெரியம்மா, ஏதோ வயசுல மூத்தவங்க கூப்பிடுறீங்களேன்னு வந்தா வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. என் மருமகளை மதிக்காத இடத்துல எனக்கு என்ன உறவு வேண்டி கிடக்கு? நீங்களும் ஆச்சு, உங்க விசேஷமும் ஆச்சு. இனி உங்க வீடு தேடி நான் வரமாட்டேன். நீங்களும் என்ன தேடி எங்க வாசப்படிய மிதிக்காதீங்க. வா ஆதிர, போகலாம். மதிக்காத வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு வந்தது ஏன் தப்புதான். அழுகையோடு மருமகளை இழுத்து கொண்டு வெளியில் வந்தவரை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து வருவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது ஆதிரைக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வெளி இடங்களுக்கு போவதை குறைத்து கொண்டாள் ஆதிரை. தேவையில்லாமல் நம்மளோ அவமானப்பட்டு மாமியாரையும் கஷ்டப்படுத்துவானே என்றது அவள் மனம். கவலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க முயன்றாள். நாட்கள் அமைதியாக நகர்ந்தன. ஆனால் பெற்றவர்களால் அப்படி இருக்க முடியுமா? 2 மாதம் பொறுத்திருந்தவர்கள் 3வது மாதம் முதல் தேதியிலேயே வந்து நின்றார்கள். சம்மந்தி, தப்பா நினைக்காதீங்க. அவ சின்ன பொண்ணு, வாழ வேண்டிய வயசு. அவளை இப்படியே விட்டா அந்த பாவம் நம்மளத்தானே சுத்தும். அதனாலதான் மேற்கொண்டு பேச தயங்கி ஆதிரையை ஏறிட்டார் தணிகாசலம். சொல்லுங்க சம்மந்தி, என்ன சொல்ல வரீங்க? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. ஆதிரைக்கு மறு கல்யாணம் பண்ணலான் இருக்கேன். 3 மாசம் முடிஞ்ச பிறகு பண்ணலான்னு நம்ம ஜோசியர் சொன்னாரு. அதான் அவளை கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். எடுத்த எடுப்பிலேயே தணிகாசலம் இப்படி பேசுவார் என்று அங்கிருந்தவர்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. பழனியப்பனின் முகம் இருண்டு போனது. இதை அவர் எதிர்பார்க்கவில்லை என்பது அவரின் ரத்தமிழந்த முகம் காட்டிக் கொடுத்தது. மகளை அழைச்சிட்டு போய் 1 வாரமோ 10 நாளோ வீட்ல வச்சுட்டு அனுப்புறேன் என்று சொல்லுவார் என்று எதிர்பார்த்தவருக்கு மறு கல்யாணம் என்ற பேச்சு அதிர்ச்சியை அளித்தது. ஆனாலும் முகத்தை சிரிப்பது போல பாவனை செய்தார். ஓ, தாராளமா கூட்டிட்டு போங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா அதுல அவளுக்கு விருப்பம் இருக்கான்னு முதல்ல கேளுங்க. ஏன்னா அவ உங்களுக்கு மட்டும் பொண்ணு இல்ல, எங்களுக்கும் பொண்ணுதான். அவ மட்டும் இல்ல, ஆதிரை சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவ. அதனாலதான் சொல்றேன். இவர் சொன்னது யாருக்கு புரிந்ததோ இல்லையோ, ஆதிரைக்கு புரிந்தது. நான் பண்ணின சத்தியத்தை தான் ஞாபகப்படுத்துறாரு என்று. நீ என்னமா சொல்ற? உனக்கு சம்மதம் தானே? இல்லப்பா, நான் வரல பட்டென்று பதில் சொன்னாள். உன் நல்லதுக்காக தான் சொல்றோம் என்றார்
ஆதிரையின் அம்மா. எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். இனி இந்த வீடுதான் என்னுடைய வீடு. இவங்க எனக்கு மாமியார் மாமனார் மட்டும் இல்ல, என்னுடைய அம்மா அப்பா. இவங்கள விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்ன மகளை அதிர்ச்சியோடு பார்த்தனர் தணிகாசலமும் சுந்தரியும். இவ சுயமா பேசலீங்க, யாரோ மனச மாத்தி வச்சிருக்காங்க என்றாள் சுந்தரி. என்னை யாரும் மாத்தவும் முடியாது. நான் சுயமாதான் இருக்கேன், சுயமாதான் பேசுறேன். எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்ப? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? இந்த வாழ்க்கையே எனக்கு நிறைவா இருக்குது. அப்பா, என்ன பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். பொன்னியையும் மலர்விழியையும் பாத்துக்கோங்க. அதுக்கு இல்லம்மா. வேணா சம்மந்தி, இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். அவளுக்கு பிடிக்காத விஷயத்த கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். இதற்கு மேல் பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்ற எண்ணத்தில் இருவரும் வெளியில் வந்தார்கள். தளர்ந்த நடையுடன் இருவரும் வெளியில் சென்றதை பார்த்தவளுக்கு மனது வலிக்கத்தான் செய்தது. இருந்தாலும் என்ன செய்வது? அங்க போய் அவங்களுக்கு பாரமா இருக்கிறத விட இங்க இருக்கிறது எவ்வளவோ மேல் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள். நாட்கள் உருண்டோடியது. வருடங்கள் கடந்தது. இன்றுடன் 3வது வருட திதியும் முடிந்தது. வீட்டுக்கு வந்திருந்த உறவினர்கள் ஒருவருக்கொருவர் குசலம் விசாரித்துக் கொண்டிருக்க அந்த விசாரிப்புகளுக்கு ஒட்டாத விசும்பல் சத்தம் தனித்து கேட்டுக்கொண்டிருந்தது. அது தன் தாயின் ஓலம் என்பது இவளுக்கு தெரியாமல் இல்லை. 1000 உறவுகள் இருந்தாலும் பெத்த தாய் தகப்பனுக்கு இணையாக முடியுமா? பெத்த உயிராச்சே, துடிக்கத்தானே செய்யும். ஓடிச் சென்று அவள் மார்பில் முகம் பதித்து அழ வேண்டும் என்று தோன்றியது. வேண்டாம், அதிகம் அன்பு செலுத்தினால் நம்மை பற்றி கவலைப்பட ஆரம்பித்து விடுவார்கள். அது அவர்களுக்கும் நல்லதில்லை, தனக்கும் நல்லதில்லை. மனதை கண்ட்ரோல் பண்ணினாள். இப்போதெல்லாம் அப்பா அம்மா ஞாபகம் அடிக்கடி வர ஆரம்பிக்கிறது. அக்கா பொன்னி உண்டாகி இருப்பதாக அம்மா சொன்னாலே, அவளை போய் ஓரிட்டு பார்த்துவிட்டு வருவோமா என்று தோன்றியது. அம்மா அப்பா அக்கா தங்கை என்ற பேச்சை எடுத்தாலே மாமனார் மாமியாரின் முகம் வாடி போய் விடுகிறது. அதனாலேயே தன் உறவை பற்றின பேச்சையே இவள் எடுப்பதில்லை. போன வருடம் மலர்விழிக்கு பெண் குழந்தை பிறந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு சென்று பார்த்துவிட்டு வந்தாள். இதுவரை அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. கூட பிறந்த தங்கையை பார்க்க கூட பயந்து முகத்தை மூடிக்கொண்டு போய் பார்த்து வந்தாள். மாமியார் மாமனாருக்கு பயந்தது பாதி என்றால் மற்றவர்கள் கண்களில் பட்டு எங்கே யாரை பார்க்க போகிறீங்க என்று கேட்கக்கூடுமே, அதை நினைத்துத்தான் அதிகம் பயந்தாள். காரணம், தன் கணவன் பெயரில் மாமனார் நடத்தி வந்த வசந்த் ஃபைனான்ஸ் கம்பெனியின் எம்டி இவள். ஓரளவுக்கு மத்த கம்பெனி உரிமையாளர்களுக்கு இவள் முகம் பரிச்சயமே. அவர்கள் யாருடைய கண்ணிலாவது பட்டு உங்க மருமகளை அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் என்று மாமனாரிடம் வத்தி வைத்து விட்டால் குற்றவாளி போல அவருக்கு பதில் சொல்ல நேரிடுமே என்ற பயம்தான். அத்தியாயம் 5. அன்றைய நாளிதழை புரட்டி கொண்டிருந்தவளுக்கு எதேச்சையாக கண்ணில் பட்டது அந்த விளம்பரம். 2 கிரவுண்ட் காலி இடம் விற்பனைக்கு உள்ளது என்ற விளம்பரம்தான் அது. அதாவது வசந்த் பிசினஸ் கம்பெனியின் மற்றொரு பிரான்ச் ஆரம்பிக்க போவதாக, அதற்கான இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் அது சென்னையின் பிரதான சாலையை ஒட்டி இருந்தால் நன்றாக இருக்கும் என்றும் கூறினர். அதற்கேற்றாற் போல இந்த விளம்பரம் கண்ணில் படவே அதற்கு கீழ் இருந்த போன் நம்பருக்கு கால் பண்ணினாள். போனை எடுத்தவர் அந்த இடத்தின் விலையையும் அதன் அமைப்பையும் விவரித்தார். நேரில் வந்து பார்த்தால் கண்டிப்பா இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிடும். பிசினஸ் யுக்திகளை கையாண்டு பேசினார். நீங்க சொல்லும் போதே அது எங்களுக்கு ஏத்த இடமாதான் தோணுது சார். அந்த இடத்தோட முகவரிய கொஞ்சம் மெசேஜ் பண்ண முடியுமா? ஓ, தாராளமா அனுப்புறேன் என்றார் மறுமுனையில் பேசியவர். மாமனாரிடம் விஷயத்தை சொல்லவே உடனே முகம் மலர்ந்தவர், அந்த மெசேஜ எனக்கு அனுப்பு, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்றார். சரிங்க மாமா. அந்த நபர் அனுப்பிய மெசேஜை மாமாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு கம்பெனிக்கு கிளம்பினாள். அத்தோடு அந்த விஷயத்தை மறந்தும் போனாள். 2 நாட்களுக்கு பிறகு கம்பெனிக்குள் நுழைந்து தன் இருக்கையில் அமர்ந்தவுடன் அவளை தேடி ஒருவர் வந்திருப்பதாக செக்யூரிட்டி வந்து சொன்னான். யாருன்னு கேட்டீங்களா? இவ்ளோ சீக்கிரமா எந்த கஸ்டமரும் வரமாட்டாங்களே. ஏதோ லேண்ட் விஷயமா பேசணுமா மேடம்? ஒரு நிமிடம் யோசித்தவள், சரி வர சொல்லுங்க என்றாள். ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு கதவு தட்டும் சத்தத்தை தொடர்ந்து உள்ளே நுழைந்தவனை பார்த்தவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். நீங்க வாங்க உட்காருங்க. தன் பதற்றத்தை மறைத்தபடி அவனை வரவேற்று அமர வைத்தாள்.
இவளிடம் காணப்பட்ட அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அவனிடமும் காணப்பட்டது. ஆனாலும் அதை அவன் வெளிப்படுத்திக் கொள்ளாமல் அமைதியாக வீற்றிருந்தான். என்ன விஷயம் மிஸ்டர் நித்திலன்? அபிஷியலா இருந்தா மட்டுமே பேசுங்க, மத்தபடி வேறு. நான் என்னுடைய இடம் சேல்ஸ் விஷயமா பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட பேசுறத விட எம்டி மிஸ்டர் பழனியப்பன் கிட்ட பேசலான்னு நினைக்கிறேன். அவர் இன்னைக்கு வரமாட்டாரு. நானும் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான். நீங்க எது பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட பேசலாம். அவள் பேச்சில் நம்பிக்கையின்றி அறையை ஒரு முறை பார்வையால் அளந்தான். எந்த இடம்? டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்களா? கையில் வைத்திருந்த ஃபைலை அவளிடம் கொடுத்தான். ஓ, அந்த 2 கிரவுண்டு உங்களுடையதா? அப்ப போன்ல பேசினது நீங்க தானா? ஆமா. ஃபைனல் ரேட் என்னங்க? கிரவுண்டு 3 கோடிங்க. 2 கிரவுண்ட் இருக்கு. 5.5 வந்தா குடுத்துடலாம்னு. நோ அக்ரிமெண்ட். சிங்கிள் பேமெண்டா இருந்தாதான் குறைப்போம். பழனியப்பன் சார் இடத்த வந்து பார்த்துட்டு பிடிச்சிருக்கு, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாரு. அதுதான் வந்தேன். எவ்ளோ பெரிய பணக்கார! போயும் இந்த 6 கோடிக்காகவா ஓடி வந்திருக்கான்? நம்பவே முடியலையே. ஆனால் அன்று பார்த்த நித்திலன் போல இவன் இல்லையே. முகத்தில் ஒரு சோகம், பேச்சில் ஒரு சோர்வு, வயது கூட மிகவும் அதிகமானது போன்ற ஒரு தோற்றம். 3 வருடத்திலே இப்படி மாற வேண்டிய அவசியம் என்ன? ஏன் நான் மாறலையா? 5,000 சம்பளத்துக்காக வேலைக்கு போனேன்னா மேனேஜிங் டைரக்டரா மாறலையா? அப்பாவி ஆதிரை ஆளுமை நிறைந்த பெண்ணா மாறலையா? அன்று அவனை சந்தித்த நாளை ஒரு முறை நினைத்துப் பார்த்தாள். அவனுடைய மிடுக்கான தோற்றம், கம்பீரமான பேச்சு, அலட்சிய போக்கு, இதில் ஒன்றை கூட காணோமே. அமைதியே உருவாய் அமர்ந்திருக்கிறானே. யோசனையோடு அவன் மேல் பார்வை படிய இவளின் எண்ண ஓட்டத்தை கலைப்பது போல அவன் அந்த கேள்வியை கேட்டான். உங்ககிட்ட பர்சனலா ஒன்னு கேட்கணும், இங்கே கேட்கலாமா? அவனின் திடீர் கேள்வி இவளை தடுமாற வைத்தது. தயக்கத்தோடு தலையசைத்தாள். பழனியப்பன் உங்களுக்கு என்ன உறவு? மாமனார். நேரடியா கேட்க வேண்டியது தானே என்றது மனம். உங்க கணவருடைய அப்பாவா? மாமனார்னா அதானே அர்த்தம் சொல்லிவிட்டு மெல்ல சிரித்தாள். அப்படின்னா உங்க கணவர்? உயிரோடு இல்ல, இறந்துட்டாரு. அதிர்ச்சியில் இருக்கையை விட்டு எழுந்தே விட்டான். ஏய், என்னாச்சு? உட்காருங்க நித்திலன். என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா? எதுவும் வேண்டாம், நான் கிளம்புறேன். வந்த வேலை முடியாம கிளம்புறீங்க? மனசு சரியில்லைங்க, இன்னொரு நாள் பேசிக்கலாம். விறுவிறுவென்று வெளியேறியவனை யோசனையோடு பார்த்தாள். என்னாச்சு இவனுக்கு? திடீர்னு இந்த ஓட்டம் ஓடுறான். இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தவ அவன் தம்பிய பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. கேப்பான் நல்லா எதிர்பார்த்த. மெல்ல எழுந்து அறையின் ஜன்னலை திறந்து வெளிப்புறமாக பார்வையை வீசினாள். அங்கே நித்திலன் காரின் கதவை திறந்து கொண்டிருந்தான். விலையுயர்ந்த காரில் வர வேண்டியவன் சாதாரண காரில் வந்திருந்தான். அதுவும் சில இடங்களில் நசுங்கி பெயிண்ட் எல்லாம் தேய்ந்து மிகவும் மோசமான நிலையில் இருந்தது கார். ஏதோ ஒரு பெரும் நஷ்டத்தை சந்தித்திருக்கிறான் என்பதை யூகிக்க முடிந்தது. அது என்ன என்று புரியாமல் தன் இருக்கையில் அமர்ந்தாள். அதன் பிறகு அவனை பற்றின சிந்தனையை மறந்து வேலையில் கவனம் செலுத்தினாள். மாலை வீட்டுக்கு போனவுடன் நித்திலன் வந்துவிட்டு போன விஷயத்தை மாமனாரிடம் கூறினாள். தனக்கு சொந்தக்காரர் என்றாள். நீ எனக்கு போன் பண்ண வேண்டியது தானே, நான் அவர்கிட்ட போன்லயே பேசியிருப்பனே. உங்களை தொந்தரவு படுத்த வேண்டான்னுதான். ஆளு எப்படி இருப்பாரு? வயசு எத்தனை இருக்கும்? அவருக்கு 28-30 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் என்றவளின் முகத்தை யோசனையோடு பார்த்தார் பழனியப்பன். திரும்பவும் எப்போ வரதா சொன்னாரு? அத பத்தி ஒன்னும் சொல்லல மாமா. டாக்குமெண்ட் ஜெராக்ஸ கொடுத்தாரா? இல்ல, பேசிக்கிட்டே இருந்தவரு திடீர்னு எழுந்து போயிட்டாரு, ஏன்னு தெரியல. சரி, இனி அவரை நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ அவர்கிட்ட இது சம்பந்தமா எதுவும் பேச வேண்டாம். ஏன், பேசினா என்ன என்று கேட்க நினைத்தவள் கேட்காமல் அமைதியானாள். ஒரு விஷயம் மட்டும் அவளுக்கு நன்றாக புரிந்தது. அதாவது, இளம் வயதுடைய தன் மருமகளுடன் இவனை போன்ற இளைஞன் பார்ப்பதையோ பேசுவதையோ அவர் விரும்பவில்லை என்பது மட்டும் புரிந்தது. அதன் பிறகு வந்த நாட்களில் பழனியப்பன் நித்திலனிடம் பேசி இடத்தை வாங்குவதற்கான எல்லா ஏற்பாட்டையும் செய்து முடித்திருந்தார். தப்பித் தவறி கூட ஆதிரையை அவனிடம் பேச விடவில்லை. அன்று கம்பெனிக்கு கிளம்பிக் கொண்டிருந்தவனை, இன்னைக்கு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், நம்ம 2 பேரும் அதை முடிச்சுட்டு கம்பெனிக்கு போயிடலாம்.
இவள் மனதுக்கு உறுத்தலாய் இருந்தது. இதுவரை இடம் சம்பந்தமாக எதுவும் பேசாதவர் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு கடைசியாக சொல்கிறாரே, என்னம்மா போகலாமா? சரிங்க மாமா. மாமனார் மாமியார் இவள் 3 பேரும் ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் இறங்கும்போது அங்கே நித்திலனும் அவன் தாயாரும் நின்று கொண்டிருந்தார்கள். இவர்களை பார்த்தவுடன் முகம் மலர்ந்தான் நித்திலன். வாங்க என்று பொதுப்படையாக வரவேற்றுவிட்டு தன் அன்னையிடம் அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்தான். ஆதிரை மரியாதை நிமித்தமாக கைகுவித்தாலே தவிர அன்று நடந்த நிகழ்ச்சி இவள் கண்முன்னால் வரத்தான் செய்தது. அன்றைக்கு என்ன பேச்சு பேசினாங்க இந்த அம்மா. சரி வாங்க, எல்லாம் ரெடியா இருக்கு, சைன் போட வேண்டியதுதான் பாக்கி என்றவாறே அவன் முன்னே செல்ல, சார் குழந்தை ரொம்ப அழுது சார் என்ற குரல் பின்னிருந்து வந்தது. குண்டு கன்னங்களும் திராட்சை விழிகளுமாய் கொழு கொழுவென்றிருந்த அந்த குழந்தை தன் 2 கைகளையும் நீட்டிக்கொண்டு நித்திலனிடம் தாவியது. அச்சச்சோ, குட்டி பையன் கண்ணுல இவ்ளோ தண்ணியா? யார் உங்களை அடிச்சது என்று கூறியவாறு தாவிய குழந்தையை வாங்கி மார்போடு அணைத்து கொண்டான். குழந்தையையும் நித்திலனையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தவளுக்கு கண்களை அகற்றவே மனமில்லை. குழந்தையின் கொழு கொழு கன்னங்களை கிள்ளி முத்தமிட வேண்டும் என்று தோன்றியது. பார்வையை அகற்றாமல் பார்த்து கொண்டிருந்தவளை குலுக்கி அசைத்தது நித்திலனின் அம்மாவின் குரல்தான். உனக்கு எத்தனை குழந்தைங்கம்மா? அனைவரின் கண்களும் அவள் சொல்ல போகும் பதிலுக்காக காத்திருந்தது. எனக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் இவள் திணறிக் கொண்டிருக்க, அவளுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? இவளை கட்டின 3வது நாளே என் புள்ள போய் சேர்ந்துட்டானே என்ற பூபதியின் புலம்பல் யாரை தாக்கியதோ இல்லையோ நித்திலனை தாக்கியது. என்ன, 3வது நாளே இறந்துட்டாரா என்றான் தன்னையும் மீறிய அதிர்ந்த குரலில். அவன் குரலில் தெரிந்த அதிர்ச்சியும் அவனுடைய முகத்தில் வெளிப்பட்ட நம்பகத்தன்மையும் பழனியப்பனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. இப்படி யாராவது ஆதிரையை பார்த்து வேதனைப்பட்டாலோ பரிதாபப்பட்டாலோ அவர்கள் முகத்துக்கு நேர் வெறுப்பை உமிழ்ந்து அவர்கள் உறவையே துண்டித்து விடுவார். அப்படியொரு கெட்ட குணம் அவருக்கு. ஆனால் அந்த இடமும் சூழலும் ஒத்து போகாமல் இருக்கவே தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு அமைதி காத்தார். சூழ்நிலையின் போக்கு மாறுவதை உணர்ந்த ஆதிரை தன் மாமனாரிடம், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள முடிச்சுட்டா நல்லதுதானே மாமா என்றாள். ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான் என்றவர் நித்திலனின் பக்கம் திரும்பி, மிஸ்டர் நித்திலன், இந்த விஷயத்த பிறகு பாத்துக்கலாம், நம்ம விஷயத்த முதல்ல பாப்போம் வாங்க என்று கூறிக்கொண்டே முன்னே நடந்தார். அதுவும் சரிதான் என்றபடி இவன் அவரை பின்தொடர அவன் தோளில் சாய்ந்திருந்த குழந்தை தன் பொக்கை வாயை திறந்து இவளை பார்த்து சிரித்தது. பத்திரப்பதிவு அலுவலகத்திற்குள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. ஃபார்மாலிட்டிஸ் முடிந்த பிறகு போனால் போதும், எங்கேயாவது உட்காரலாம் என்று நித்திலனின் அம்மாவும் பூபதியும் இருக்கையை தேடிக்கொண்டிருக்க இவள் மட்டும் தனித்து நின்றாள். அத்தியாயம் 6. ரிஜிஸ்ட்ரேஷனை முடித்துக்கொண்டு வெளியில் வந்தவர்களின் முகங்களில் புன்னகை அரும்பி கிடந்தது. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு, தேங்க் காட் என்று முணுமுணுத்தபடி வந்தான் நித்திலன். ஒரு சொத்து கைமாறி போகும்போது யாரா இருந்தாலும் கஷ்டப்படுவாங்களே தவிர சந்தோஷப்பட மாட்டாங்களே. இவன் அதுக்கு நேர்மாறா பேசுறானே, அப்படின்னா சொத்தை விட பணத்தேவை அதிகமா இருக்குன்னு தானே அர்த்தம். ஏன் வித்தீங்க? விக்கிறது சுலபம், ஆனா புதுசா ஒரு சொத்தை வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பணத்தேவைனா வேற வழியில முயற்சித்திருக்கலாமே என்று கேட்கலாமா? வேண்டாம், சூழ்நிலை சரியில்லை. அதிக பிரசங்கித்தனம் வேறொரு சமயம் கேட்டுக்கொள்ளலாம். அப்போ நான் கிளம்பட்டுமா மாமா என்றால் தன் மாமனாரை பார்த்து. வாங்க எல்லாரும் போய் காஃபி சாப்பிட்டுட்டு வரலாம். நித்திலன் பொதுவாக எல்லோரையும் அழைப்பது போலத்தான் அழைத்தான். இல்ல, அவளுக்கு நேரமாகுது, அவ கிளம்பட்டும், நாம போய் சாப்பிடுவோம் என்றார் பழனியப்பன். காஃபி ஷாப் பக்கத்துல தானே இருக்குது, ஒரு 5 நிமிஷம் தானே ஆக போகுது, வாங்க என்று கட்டாயப்படுத்தினான் நித்திலன். பழனியப்பனுக்கு இவள் வருவதில் விருப்பமில்லை என்பதை அவர் முகமே காட்டிக் கொடுத்தது. ஒரே அடியாக மறுப்பு தெரிவித்தால் மற்றவர்களுக்கு சந்தேகம் எழ வாய்ப்புண்டு என்பதால் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். சரி வாங்க, இவ்ளோ தூரம் சொல்லும்போது மீறி போக மனசில்ல, வாங்க என்று கூறிவிட்டு முன்னே நடந்தவளை வினோதமாக பார்த்தார் பழனியப்பன். ஹோட்டலில் காஃபியை சொல்லிவிட்டு காத்திருந்த நேரத்தில் நித்திலனுக்கு ஒரு போன் கால் வரவே குழந்தையை அவன் அம்மாவிடம் விட்டுவிட்டு போனை பேசியபடி வெளியில் சென்றான். அவன் சென்ற ஒரு சில நிமிடத்திலேயே
குழந்தை அழ ஆரம்பித்தது. அதன் அழுகை சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்தது. எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் குழந்தையின் அழுகை நின்ற பாடில்லை. இது எங்க கூட ஒட்டவே ஒட்டாதுங்க. தூங்குனா கொஞ்ச நேரத்திலேயே கத்த ஆரம்பிச்சிடும். என்ன பார்த்தா பிடிக்கிறதே இல்ல. அது அப்படியே அவங்க அம்மா மாதிரி என்ற புலம்பலோடு குழந்தையை சமாதானப்படுத்த முயன்றாள் அந்த அம்மா. இங்க குடுங்கம்மா, நான் சமாதானப்படுத்துறேன் என்று குழந்தையை வாங்கிய ஆதிரை தோளில் போட்டு தட்டியவுடன் அழுவதை நிறுத்தி அமைதியானது. பாப்பாக்கு என்ன வேணும்? சாக்லேட் வேணுமா என்ற ஆதிரை ஹோட்டலை விட்டு வெளியில் வந்தாள். குழந்தை யாரையோ பார்த்துவிட்டு திடீரென்று தன் பொக்கை வாயை திறந்து சிரித்தது. அந்த திசையை நோக்கி பார்வையை திருப்பியவள் ஆச்சரியப்பட்டாள். காரணம், அங்கு நித்திலன் தான் நின்று கொண்டிருந்தான். முதுகை காட்டியபடி போன் பேசிக் கொண்டிருந்தான். அட, என்ன ஒரு ஆச்சரியம்! ஒரு 50 அடி தூரத்துல, அதுவும் முதுக காட்டிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கிறவன் தன்னோட தகப்பன்கிறத இந்த 10 மாச குழந்தை கண்டுபிடிச்சிடுச்சு என்று கண்களை அகற்றி ஆச்சரியத்தோடு பார்த்தாள். தற்செயலாக திரும்பியவன் இருவரையும் பார்த்துவிட்டு கையசைத்தபடி அருகில் வந்தான். குழந்தையோடு அவளை பார்த்தவனுக்கு என்ன தோன்றியதோ, உன் வாழ்க்கைய வீணடிச்சிட்டாங்க ஆதிர. இந்நேரத்துக்கு நீயும் ஒரு குழந்தைக்கு தாயாகி இருக்கணும். அவங்க சுயநலத்துக்காக உன்னை தனிமரமா ஆக்கிட்டாங்க. அவன் பேசியதற்கு பதில் சொல்லாமல் அமைதியாக நின்றாள். இதுக்கெல்லாம் காரணம் உன் மாமனாருங்கிறது என்னுடைய கருத்து என்றான். யாரு மேலையும் தப்பு சொல்ல முடியாதுங்க. அது என்னுடைய தலையெழுத்து. இந்த ஜென்மம் முழுசும் நான் கன்னியாவே இருக்கணுங்கிறது என் விதி. கன்னியாகவே வா? அப்படின்னா நீ? அவன் என்ன கேட்க நினைக்கிறான் என்பது இவளுக்கு புரிந்துவிட்டது. யாரிடம் எதை சொல்வது எதை சொல்லக்கூடாது என்று யோசிக்காமல் உளறிவிட்டேனே. அடுத்து அவனுடைய கேள்வி என்னவாக இருக்கும்? தெரிந்த விஷயம்தானே. இதை தவிர வேறென்ன புதுசா கேட்க போறான் என்று யோசித்தபடி அவன் முகத்தை ஏறிட்டாள். அவளின் பார்வையில் என்ன கண்டானோ கேள்வியை பாதியிலேயே நிறுத்திவிட்டான். குழந்தையை அவளிடமிருந்து வாங்கிக் கொண்டு ஹோட்டலுக்குள்ளே சென்றான். அவன் எதுவுமே பேசாமல் போவது இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவனை பின்தொடர்ந்தாள். இவன் எப்போ வருவான் என்று காத்திருந்தது போல அவனுடைய அம்மா புலம்ப ஆரம்பித்து விட்டார். ஏம்பா, புள்ளைய கனகத்துக்கிட்டேயே விட்டுட்டு வந்திருக்கலாமே. நீ இந்தாண்ட போனா உடனே ஒரே கத்து. அதான் வந்துட்டேனேமா, விடுங்க பாத்துக்கிறேன். கனகம் யாரு? உங்க மருமகளா? மருமகளா? அவ இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. கனகம்னு சொல்றது எங்க வீட்டு வேலைக்காரிங்க. அம்மா போதும்மா. மேற்கொண்டு தாயை பேச விடாமல் வாயை அடைத்தான். அப்படியென்றால் இந்த குழந்தைக்கு அம்மா இல்லையா? மற்றவர்களுக்கு இந்த கேள்வி எழத்தான் செய்தது. ஆனாலும் யாரும் அதை பற்றி பேசவில்லை. அடுத்தவரின் சொந்த விஷயத்தில் மூக்கை நுழைக்கக்கூடாது என்ற எண்ணம்தான். ஆனால் ஆதிரையால் அப்படி வெறுமனே கடந்து போக முடியவில்லை. அவனை பற்றி தெரிந்து கொள்ள மனம் துடித்தது. நேரம் வாய்க்கும்போது தெரிந்து கொள்ளலாம் என முடிவு செய்தாள். காஃபியை குடித்துவிட்டு தயக்கத்தோடு விடை பெற்றபடி தன் காரில் கம்பெனிக்கு கிளம்பினாள் ஆதிரை. இப்போது அவள் மனம் குழம்பி கிடந்தது. அப்படி என்னதான் நடந்திருக்கும்? மருமக இறந்துட்டுதா மாமியார் சொல்றாங்க. அந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாதுன்னு இவன் நினைக்கிறான். ஒருத்தர் இறந்த செய்திய மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஏன் நினைக்கணும்? தாய்ப்பால் குடிக்கிற வயசுல தாய பிரிஞ்சு தவிக்குது பச்சை குழந்தை. இந்த நிலையில தன்னுடைய வாழ்வை பத்தி கவலைப்படுறாரே நித்திலன். ஓகே, எதுவா இருந்தாலும் நேரா கேட்டுட்டா போகுது. இதுக்கு ஏன் நம்ம மண்டைய பிச்சுக்கணும்? அடுத்த முறை அவனை சந்திக்கும் போது முதலில் உங்க வாழ்க்கைக்கு ஒரு வழிய தேடிக்கோங்க, பிறகு என்ன பத்தி கவலைப்படலான்னு தெளிவா சொல்லிட வேண்டியதுதான். ஆனால் அடுத்த வாரமே இவளை தேடி வருவான் என்று கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. வந்தவன் சுற்றி வளைத்து பேசாமல் நேரிடையாகவே விஷயத்தை போட்டு உடைத்தான். அதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனாள் ஆதிரை. தங்கை மலர்விழியின் குழந்தையை ஐசியூல வச்சிருக்காங்களாம். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அதிர்ந்து போய் கேட்டவளுக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது. ஆதிரைக்கு இயற்கையாகவே யாருக்காவது உடம்பு சரியில்லை என்றால் மிகவும் துடித்து போய்விடுவாள். அதுவும் பச்சிளங்குழந்தைக்கு டெங்கு காய்ச்சலாம் என்ற கேள்விப்பட்டவுடன் உடல் எல்லாம் வேர்த்து கொட்ட உடனே கிளம்பிவிட்டாள். மாமனார் வீட்டில் இல்லை. மாமியார் சமையலறையில் வேலையாய் இருந்தார். அவர்களிடம் சென்று, என் தங்கச்சி மலர்விழியோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, ஐசியூல வச்சிருக்காங்களாம்
இப்பதான் அம்மா போன் பண்ணாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அத்தை என்றவள் மாமியாரின் பதிலுக்காக காத்திராமல் மடமடவென்று வாசலில் இறங்கி நடக்கத் தொடங்கினாள். பூபதி வாயடைத்து போய் நின்றாள். போகட்டுமா வேண்டாமா என்று கூட கேட்கவில்லை. அவளாக முடிவு செய்துவிட்டு கிளம்புகிறாளே, இந்த தைரியம் யார் கொடுத்த தைரியம்? வரட்டும், அவரு வரட்டும், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இவ இஷ்டத்துக்கு இப்படி விட்டுட முடியுமா? சோத்துக்கு வழி இல்லாதவளை கொண்டுட்டு வந்து சொகுசா உட்கார வச்சிருக்காரே, அந்த மனுஷனை சொல்லணும், எல்லாம் அவரால வந்ததுதான் என்று மனதுக்குள் குமைந்தபடி வெளியில் பார்த்தால் பூபதி. கார் போர்ட்டிகோவில் நின்றிருந்தது. அப்படின்னா ஆட்டோ பிடிச்சு போயிருப்பா என்றெண்ணியபடி தன் கணவருக்கு கால் பண்ணி விஷயத்தை சொன்னாள். ஆதிரை போகிற வழியில் தன் அப்பாவுக்கு கால் பண்ணி விசாரித்தாள். அப்பா, அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்பவும் காஸ்ட்லியானதாச்சே, பணத்துக்கு என்ன பண்ணீங்கப்பா? உங்க அம்மா வச்சிருந்த காசும் என்கிட்ட இருந்த காசையும் போட்டு 30,000 கட்டிட்டோமா. மீதி காசுக்கு மலரு வீட்டுக்காரரு யாருகிட்டயோ கேட்க போயிருக்காரு. அப்பா, எவ்ளோ ஆனாலும் நான் குடுக்கறேன்பா, எப்படியாவது குழந்தையோட உயிரை காப்பாத்திடணும்பா. பேசும் போதே அழுகை முட்டிக்கொண்டு வந்தது ஆதிரைக்கு. கண்களை மூடி மனதை கட்டுப்படுத்தினாள். ஹாஸ்பிட்டல் வாசலில் வந்து இறங்கிய அக்காவை பார்த்து கதறி அழுதாள் மலர்விழி. அழாத மலரு, அதான் அக்கா வந்துட்டேன்ல. அக்கா வந்து என் பிள்ளைய பாரே, அது படுற அவஸ்தைய என்னால பார்க்க முடியல. கையை பிடித்து இழுத்து சென்று கண்ணாடி கதவு வழியாக மலர் குழந்தையை காட்டிய போது ஆதிரையின் கண்களில் இருந்து பொலபொலவென கண்ணீர் கொட்டியது. ஐசியு அறையில் கண்ணாடி பதித்த ஓட்டைக்குள் குழந்தையை திரும்பவும் ஒரு முறை பார்த்தவளுக்கு கையெல்லாம் சில்லிட்டு போய் கால்கள் எல்லாம் தடதடக்க ஆரம்பித்து விட்டது. குழந்தையின் மூக்கில் ஆக்சிஜன் டியூப் சொருகப்பட்டிருந்தது. நெஞ்சு பகுதி மேலே ஏறி இறங்கியபடி இருந்தது. பார்த்து கொண்டிருந்த இருவரையும் டாக்டரிடம் அழைத்து சென்றாள் அங்கிருந்த ஒரு பணிப்பெண். கவலைப்படாதீங்கம்மா, முதல்ல அழுகைய நிறுத்துங்கம்மா என்ற டாக்டர் குழந்தையின் உடல் நலத்தை பற்றி விவரித்தார். நோய்க்கான குறிப்பிட்ட மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படல. எனினும் இந்த நோயி 2 வாரங்கள்ல குணமாகிடும். நல்ல ஓய்வு, நிறைய நீர்ம உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கணும். காய்ச்சலுக்கு தகுந்த மருந்து உட்கொண்டா நோயினுடைய கடுமைய குறைக்க உதவும். பெரியவங்கன்னா நோயோட தாக்கத்தை எதிர்கொள்ளக்கூடிய மன தைரியத்தோட சிகிச்சைக்கு ஒத்துழைப்பாங்க. ஆனா குழந்தைகளால அப்படி முடியாது இல்லையா? ஆனாலும் நோயோட போராடி குழந்தைய மீட்டுட்டோம். இனி கவலை இல்ல. சுவாசம் சீராகிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே நார்மல் வார்டுக்கு மாத்திடுவோம், கவலைப்பட வேண்டாம் என்றார். அப்பாடா என்றிருந்தது இருவருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், பேலன்ஸ் அமௌண்ட கட்டிடுற என்று எழுந்தாள் ஆதிரை. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், குரல் கேட்டு மூவரும் திரும்பி பார்த்தன. அங்கே நித்திலன் நின்றிருந்தான். அத்தியாயம் 7. 1 வாரமாக ஓய்வின்றி சுழன்று கொண்டிருந்தாள் ஆதிரை. வீட்டை விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்று குழந்தையை பார்த்துவிட்டு அப்படியே கம்பெனிக்கு போய் வேலைகளையும் முடித்து மீண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு 8 குழந்தையை பார்த்துவிட்டு அப்படியே கம்பெனிக்கு போய் வேலைகளை முடித்துவிட்டு மீண்டும் வீடு திரும்புவாள். இதுவே அவளுக்கு ரொட்டீன் லைஃப் ஆகிவிட்டது. சில நேரங்களில் குழந்தையை மடியில் கிடத்திக் கொண்டு அமர்ந்திருப்பதில் நேரம் செல்வதே தெரியாது. அம்மாவோ தங்கையோ வீட்டிற்கு கிளம்பவில்லையா என்று கேட்ட பிறகுதான் வீட்டை பற்றிய ஞாபகமே வரும். அதற்கு ஏற்றாற் போல இவளுடைய தாமதத்தை அவர்கள் யாரும் பெரிதாக எடுத்துக்கொண்டது போல தெரியவில்லை. முதல் 2 நாட்கள் மாமியாரின் தொணதொணப்பு இருந்தது. மாமனார் என்ன சொன்னாரோ அடுத்த நாளில் இருந்து மாமியார் வாயை திறக்கவில்லை. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று விலகிக் கொண்டாள். இப்போதெல்லாம் இவள் வீட்டிற்கு வருவதே 9 மணிக்கு மேல்தான். அந்நேரத்திற்கு அவர்கள் தூங்கி இருப்பார்கள். இவள் தன்னிடம் இருக்கும் கீயால் வீட்டை திறந்து கொண்டு உள்ளே செல்வாள். நல்ல வேளை, அவள் தானே காரை ஓட்டி வருவதால் தாமதமானாலும் பிரச்சனை ஏதும் இல்லை. அன்று இரவு மிகவும் தாமதமாகத்தான் வீட்டிற்கே வந்தாள். பசி வயிற்றை பிசைந்தது. சமையலறைக்கு சென்று பார்த்தாள். சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே கழுவி கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்தது. ஃப்ரிட்ஜை திறந்து பாலை எடுத்து காய்ச்சி சூடாக ஒரு டம்ளர் பாலை குடித்துவிட்டு தன் அறைக்கு சென்று படுத்துவிட்டாள். ஆனால் தூக்கம் வரவில்லை. நித்திலனின் பேச்சு கண் முன்னே வந்தது. உடனே உடல் மெல்ல அதிர்வது போன்றே உணர்ந்தாள். முகம் குப்பென்று வியர்க்க ஏசியை ஆஃப் பண்ணிவிட்டு ஜன்னலை திறந்து வெளிக்காற்று முகத்தில் படும்படி சற்று நேரம் நின்றாள். எவ்ளோ தைரியம் இருந்தா நித்திலன் இந்த கேள்வியை இவளை பார்த்து கேட்டிருப்பான். அன்று
ஹாஸ்பிட்டலில் பார்த்தபோது கூட இவர்களை யாரென்று தெரியாதது போல நடந்து கொண்டானே. தானாக வந்து பேசுவான், குழந்தையை பற்றி விசாரிப்பான் என்று மலர்விழி கூட காத்து கொண்டு நின்றாளே. அவளை ஒரு விஷ ஜந்துவை பார்ப்பது போலல்லவா பார்த்துவிட்டு முறைத்துவிட்டு சென்றான். அப்படிப்பட்டவன் இன்று இவளை தேடி வந்து அந்த கேள்வியை ஏன் கேட்க வேண்டும்? அன்று பேசிய வார்த்தைகளை ஒருமுறை மனதில் நிறுத்தினாள். அதாவது அன்று மாலை 4 மணி போல நித்திலனிடமிருந்து இவளுக்கு ஒரு போன் கால் வந்தது. இவ ஏன் இந்த நேரத்துல போன் பண்றான் என்ற யோசனையோடுதான் போனை அட்டன் பண்ணினாள். பர்சனலா கொஞ்சம் பேசணும், நான் சொல்ற இடத்துக்கு வா என்றான். நீங்க கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் என்னால வர முடியாது என்று மறுக்க நினைத்த நாவை அடக்கினாள். எதுக்காக கூப்பிடுறான் என்று தெரியாமல் ஏன் மறுக்கணும்? ஒருவேளை விஜய பத்தின விஷயமா கூட இருக்கலாம். மனம் மாறி தம்பிக்கு சொத்தில் கொஞ்சம் பங்கு தரலாம் என்ற முடிவுக்கு வந்திருப்பானோ? எப்படியாவது மலர்விழி தன் கணவன் குழந்தையோடு வசதியாக வாழ்ந்தால் அதுவே போதும் என்றெண்ணியபடி எங்கு வர வேண்டும் என்றாள். ஹோட்டல் சோலா. அங்கெதுக்கு? ஏன் வந்தா என்ன? சற்று நேரம் யோசித்தவள் சரி வர என்றாள். சரியாக 5:30க்கு இவள் சோலா வாசலில் இருந்தாள். அவன் என்ட்ரன்ஸில் நின்றிருந்தான். காரை பார்க் பண்ணிட்டு வா என்றவன் அதே இடத்திலேயே காத்திருந்தான். அவள் வந்தவுடன் அவளோடு இணைந்து நடந்தான். மனதில் எந்தவித உறுத்தலும் இல்லை. மாமனாரோ அவர் நண்பர்களோ யாராவது பார்த்து விடுவார்கள் என்ற கவலை துளி கூட இல்லை. மடியில் கனமிருந்தால் தானே வழியில் பயம் இருக்கும். இருவரும் எதிரெதிர் இருக்கையில் அமர்ந்தன. சாப்பிடுவதற்கு ஆர்டர் பண்ணினான். சொல்லுங்க நித்திலன் சார், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் என்று சொன்னவளை ஆள நோக்கிவிட்டு மெல்ல ஆரம்பித்தான். எத்தனை நாட்களுக்கு இப்படியே இருக்க போற? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்ற நல்ல எண்ணத்துல தான் கேக்குறேன். ஏன், நான் நல்லா தானே இருக்கிறேன். பொய், ஆசைகளை அடக்கிக்கிட்டு இளமைகளை வீணாக்கிக்கிட்டு இருக்க. இதுக்கு பேரு நல்லா இருக்கிறது இல்ல, நல்லா இருக்கிறது போல நடிக்கிறது, உலகத்தை ஏமாத்துறது. இருக்கட்டும், எப்படியாவது நான் இருந்துட்டு போறேன். அத பத்தி உங்களுக்கு என்ன வந்தது? இப்படித்தான் இருக்கணுங்கிறது என்னோட விதி. அத பத்தி நானே கவலைப்படல. நீங்க ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? முட்டாள் முட்டாள் போல பேசாத. என்னது முட்டாளா? வார்த்தைய அளந்து பேசுங்க மிஸ்டர் நித்திலன். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. அப்புறம் நானும் உங்க லெவலுக்கு இறங்கி பேச வேண்டி வரும். நாகரிகம் கருதி அமைதியா இருக்கேன். ஒரு தரம் அவளை ஆள பார்த்துவிட்டு சாரி, ஏதோ ஒரு ஆதங்கத்துல அப்படி பேசிட்டேன். ஐம் வெரி சாரி. ஓகே. ஆமா, என்ன விஷயமா என்னை இங்க வர சொன்னீங்க? பட்டென்று அந்த கேள்வியை கேட்டான். நீ என்ன மணந்துகிட்டு மனைவியா என் வீட்டுக்கு வர்றியா? நித்திலன் என்று அதிர்ந்தால் உடனே சுதாரித்து சாரி நித்திலன் சார், நீங்க ஏன் நலன் கருதி இப்படிலாம் பேசுறீங்க? ஆனா என் மனசுல அப்படிப்பட்ட எந்த எண்ணமும் இல்ல. நான் வசந்தோட மனைவி, பழனியப்பனோட மருமகள். என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி ஒரு கேள்விய கேட்டிருப்பீங்க? குரல் கரகரக்க பேசி முடித்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். பாதி திரும்பி இருந்த முகத்தையே சற்று நேரம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் நித்திலன். சிறு மௌனத்திற்கு பிறகு அவனாகவே திரும்பி, நான் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோ ஆதிர. மெய்யாகவே அத பத்தி எல்லாம் என்னால நினைக்க கூட முடியாது. எனக்காக இல்லைனாலும் என் குழந்தைக்காக ஒரு தாய் வேணும். அதுக்காக தான் அப்படி பேசின. உனக்கு விருப்பம் இல்லைனா இத்தோட விட்டுடலாம். குழந்தைன்னு உங்க குழந்தைய பத்தி கவலைப்படுறீங்களே, அங்க ஒரு வாரமா உயிருக்கு போராடி மீண்டு வந்திருக்கே உங்க தம்பி விஜயோட குழந்தை. அத பத்தி கொஞ்சம் கூட நினைவில்லையா? எப்படிங்க உங்களால இப்படி இருக்க முடியுது? ஒரு நாளாவது அந்த குழந்தைய வந்து பார்த்தது உண்டா? அன்னைக்கு பார்த்தும் பார்க்காதது போல விலகி போனீங்க. அந்த குழந்தை அப்படி என்ன பாவம் செஞ்சது? அதுவும் உங்க ரத்தம் தானே, உங்க குடும்ப வாரிசு தானே. ஒரு முறை வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம் இல்லையா? கோபத்தோடு பேசிவிட்டு பட்டென்று எழுந்தாள். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா ஆதிர. வந்த சர்வரை கண்களால் காட்டியபடி அவன் சொல்ல எழுந்தவள் மீண்டும் இருக்கையில் அமர்ந்தாள். எப்படியாவது இவனோடு வாதாடி விஜய்க்கு வரவேண்டிய சொத்தை வாங்கி கொடுத்துவிட வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டியது மனது. அதற்கு இவனிடம் கோபப்படாமல் பொறுமையாகத்தானே பேச வேண்டும். முடிவோடு உணவை லேசாக கொறித்தாள். நானும் சாப்பிடுறேன் என்று பெயர் பண்ணிக்கொண்டு 2 வாய் கொறித்தவள் பசி இல்ல என்று எழுந்து விட்டாள். அவனும் அவளை கட்டாயப்படுத்தவில்லை. நல்லா யோசிச்சு சொல்ல ஆதிர. உடனே இல்லைனாலும்
ஒரு 2 நாளுக்குள்ளையாவது நல்ல முடிவு சொல்லு. அவனுடைய பேச்சு எரிச்சலை கிளப்ப ஆத்திரம் கொண்டவளாக தலையை சிலுப்பியபடி வேக வேகமாக நடந்து வெளியேறினாள். நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து குழந்தையை கையில் வாங்கிய பிறகுதான் மனது லேசானது. பஞ்சு மூட்டை போல் கையில் நெளிந்த குழந்தையை இமை கொட்டாமல் சற்று நேரம் நோக்கினாள். நானும் குழந்தையாவே இருந்திருந்தா எந்த துன்பமும் நேராம நிம்மதியா இருந்திருக்கலாமே. பூக்குவியல் போல செவ்விதழ் குவித்து சிரித்த குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டாள். உடலில் மின்சாரம் பாய்ந்தது போன்ற ஒரு சிலிர்ப்பு. பெற்றால்தான் பிள்ளையா? அன்று கூட அப்படித்தானே நித்திலனின் குழந்தையை மார்போடு அணைத்த போது கூட இதே சிலிர்ப்புதான். மனதை கல்லாக்கிக் கொண்டு குழந்தையை விட்டு பிரிந்து வந்தாலே அந்த மென்மையான உடலும் தளிர் போன்ற விரல்களும் மீண்டும் ஒரு முறை அள்ளி எடுத்து அணைக்க வேண்டும் போல தோன்றுகிறதே. அக்கா, மணி 10 போகுதுக்கா, வீட்டுக்கு கிளம்பலையா? மலர்விழி கேட்ட பிறகுதான் இவள் வலது கையை திருப்பி மணியை பார்த்தாள். சுச்சோ, மணி 10, நான் கிளம்புறேன். மலரு, நாளைக்கு சண்டே இல்ல, நாளைக்கு காலையில வரேன். வெளியில வந்து காரை ஸ்டார்ட் பண்ணியவளுக்கு பசி வயிற்றை கிள்ளியது. டிஃபன் வாங்கிட்டு வரேன் என்று சொன்ன விஜயை வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். ஹோட்டலிலும் சரியாக சாப்பிடவில்லை. எப்படியும் வீட்டிற்கு போக 1/2 மணி நேரமாகும். அதுவரை வயிறு தாங்குமா? ஒருவேளை அன்று போல இன்றும் வீட்டில் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை என்றால் என்ன செய்வது? வீட்டிற்கு வரும் வழியில் இருந்த பொட்டிக்கடையின் அருகில் காரை நிறுத்திவிட்டு வாழைப்பழம், பிஸ்கட் வாங்கி காரில் போட்டுக்கொண்டு கிளம்பினாள். காரின் வேகத்தை அதிகப்படுத்தி விரைவாகவே வீட்டை அடைந்தாள். காரை பார்க் பண்ணிவிட்டு தன்னிடம் உள்ள சாவியை எடுத்து திறந்து கொண்டு வீட்டின் உள்ளே சென்றாள். நினைவுகளை வலுக்கட்டாயமாக பின்னுக்கு இழுத்து படுக்கையில் சாய்ந்தவளுக்கு தூக்கம் வர மறுத்தது. முதல் முறையாக வாழ்க்கையை பற்றிய பயம் வந்தது. நித்திலன் சொல்வது சரிதானே? வாழ வேண்டிய வயதில் ஆசைகளை அடக்கிக் கொண்டு இளமையை வீணாக்கிக் கொண்டிருப்பது உண்மைதானே? யோகா, மெடிடேஷன் என்று மனதை அடக்கி வாழ்ந்தாலும் மாமனார் மாமியாருக்கு பிறகு என் கடைசி நாட்கள் என்றொன்று இருக்கிறதே. அந்த தருணங்களில் எனக்கென்று யாரும் இல்லாமல் தனி மரமாய் வெறுமையாய் இறுதி நாட்களை கழிப்பதென்பது எவ்வளவு பெரிய கொடுமை! உடல் தளரும் காலங்களில் துணையாகவும் தோல் சாயவும் உறவுகள் வேண்டுமே. என்னதான் அக்கா பிள்ளைகள், தங்கை பிள்ளைகள் என்றிருந்தாலும் 10 மாதம் சுமந்து இரத்தமும் சதையுமாக ஒரு சிசுவை பெற்றெடுக்கும் சுகமே தனிதானே. யாருக்கும் தெரியவில்லை என்றாலும் இவளுக்குள்ளும் சில ரகசியங்கள் இருக்கத்தானே செய்கிறது. இவள் மனதுக்குள் அந்த ஆசையை பூட்டி வைத்து வாழ்ந்தாலும் சில நேரங்களில் பூட்டை உடைத்துக் கொண்டு வாழ வேண்டிய வாழ்க்கையை தேடி மனம் ஓடத்தானே செய்கிறது. இதை யாரிடம் போய் சொல்லுவாள்? எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்ல என்று இத்தனை நாளும் மற்றவர்கள் வாயை அடைத்துவிட்டு தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டுதானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். இது யாருக்காக? யாரை திருப்திப்படுத்த இந்த வாழ்க்கை? திடுமென மாமனாரின் நினைவு வந்தது. மகனுக்கு இருந்த நோய் தெரிந்துதானே இருந்தது. ஒன்று, நோயை குணப்படுத்திய பிறகு திருமணம் பண்ணியிருக்க வேண்டும், அல்லது திருமணத்தை பற்றி யோசித்திருக்கவே கூடாது. பையன் செத்தாலும் பரவாயில்லை, மருமகள் விதவையானால் போதும் என்ற பழமொழி சொல்வார்களே, அதுபோல தானே ஆனது இவள் வாழ்க்கையும். கண்களை கரித்துக் கொண்டு கண்ணீர் வலிய இருட்டை வெறித்தபடி வெகுநேரம் விழித்து கிடந்தாள். பிறகு எப்போது தூங்கினாள் என்று அவளுக்கே தெரியாது. ஆழ்ந்த உறக்கம், ஒரு நல்ல கனவு. நித்திலனின் ஜாடையில் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தது. அவள் மனது குதூகலித்தது. நிஜமாகவே அவன் குழந்தையை அவளில் உருவாகி பிறந்தால் எப்படி இருக்கும்? இப்போது இந்த ஏக்கம் ஏங்குகிறாளே. நேற்று அவன் கேட்டபோதே சம்மதம் சொல்லி இருக்கலாமே. அவள் மனதில் விடை தெரியாத கேள்வி ஒன்று எழுந்தது. அவளின் கனவில் ஒரு நாள் கூட வசந்த் வந்ததே இல்லை. ஆனால் நித்திலன் அடிக்கடி கனவில் வருகிறான். அப்படி என்றால் வசந்த் என் வாழ்க்கையை விட்டு போய்விட்டானா? அல்லது வசந்த் என் வாழ்க்கையில் இதுவரை வரவே இல்லையா? நாம ஏன் வேறொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? இந்த விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொல்லலாமா? அப்படியே சொன்னா அதோட பின் விளைவுகள் எப்படி இருக்கும்? குறிப்பா இந்த வீட்டார் எப்படி நடந்துக்குவாங்க? நினைத்த மாத்திரமே உடல் மெல்ல அதிரத் தொடங்கியது. கண்டிப்பா கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவாங்க, அதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. ஆனா அதையும் மீறி வேற வகையில ஏதாவது பிரச்சனை செஞ்சா என்ன செய்யறது? எல்லாமே கேள்விக்குறியாகி நின்றன.
இவள் வாழ்க்கை உட்பட. அத்தியாயம் 8. அன்றிலிருந்து சுமார் ஒரு வார காலம் நாட்கள் எப்படி சென்றதென்றே ஆதிரைக்கு தெரியாது. 3 வருடத்திற்கு முன்பு அவள் வாழ்வில் ஒரு புயல் வீசியது உண்மை. அப்போது யாரையும் குறை சொல்ல தோணாமல் தன் விதியை நினைத்து நொந்து கிடந்தாள். ஆனால் இப்பொழுது விழித்திருக்கும் நேரமெல்லாம் வேதனை செல் ஒன்று மூளையை குடைந்து கொண்டே இருப்பது போல் ஒரு உணர்வு. 3 வருடங்களுக்குப் பிறகு பழைய உற்சாகத்தோடு வலம் வந்தவளை கேள்விக்குறியோடு நோக்கினார் பூபதி தம்பதியினர். அவர்கள் இவளின் பேச்சும் செயலும் மாறியிருப்பதை உணர்ந்தார்களோ இல்லையோ, உடையும் அலங்காரத்தையும் கண்டுபிடித்து விட்டார்கள். ஆதிரை எப்போதுமே காட்டனில் மெல்லிய ஜரிகை இலையோடு கூடிய சேலைகளைத்தான் அணிவாள். முகத்தில் லேசான பவுடர் பூசி கருப்பு நிறத்தில் ஸ்டிக்கர் பொட்டோடு தன் கம்பெனிக்கு கிளம்புவாள். ஷிஃபானோ பட்டு போன்ற புடவைகளை அணிவதில்லை. ஆனால் இப்போதெல்லாம் அதற்கு எதிர்மாறான ஆடைகளை அணியத் தொடங்கினாள். உடலோடு ஒட்டி கிடக்கும் மெல்லிய சிந்தடிக் சேலைகளும் குதிகால் உயர செருப்பும் லேசாக மைத்தீட்டிய விழிகளுமாக தன் மருமகளை பார்த்தவளுக்கு அவள் போக்கில் சந்தேகம் எழத் தொடங்கியது. அது மட்டுமல்ல, ஆதிரையின் நடத்தையில் சந்தேகம் வர மற்றொரு காரணம் இருந்தது. போன வாரம் ஒரு நாள் இரவு, உங்க மருமகள ஹோட்டல் சோலாவுல பார்த்த, அங்க ஏதாவது விசேஷமா என்று லயன்ஸ் கிளப் நண்பர் ஒருவர் கேட்க, அதற்கு பழனியப்பன், இருக்காது, அது அவளா இருக்காது, அங்கெல்லாம் அவ போக வாய்ப்பே இல்ல என்று நண்பனை சமாளிப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது பழனியப்பனுக்கு. என்னதான் நண்பனை சமாளித்தாலும் மனதுக்குள் நெருடலாகத்தான் இருந்தது. ஆதிரையிடம் கேட்டு தெரிந்து கொள்ள அவர் தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. அதற்காக அவர் அவள் விஷயத்தை அப்படியே விட்டுவிடவும் இல்லை. 2 நாட்கள் அவளை அவளுக்கே தெரியாமல் வாட்ச் பண்ணி பார்த்தார். சரியாக எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மாமனார் துப்பறிவது தெரிந்துவிட்டால் அது மிகப்பெரிய அசிங்கமாச்சே என்று அவர் அறிவு உணர்த்தவே அவருக்கு தெரிந்த நண்பர்கள் மூலியமாக ஒரு டிடெக்டிவை அணுகி அவளை கவனிக்க சொன்னார். அந்த வேலைக்கு அவர் கொடுத்த கூலி 50,000. இதற்கிடையில் நித்திலன் இவளோடு போனில் பேசினான். ஓ மனச கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சுடு என்று மீண்டும் ஒரு முறை அவளிடம் மன்னிப்பு கேட்டான். பிறகு நேரில் சந்தித்து இனி இப்படி பேச மாட்டேன், நல்ல நண்பர்களாக இருப்போம் என்று உறுதியளித்தான். அவனுடைய இந்த பேச்சு அவன் மேல் அவளுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உண்டு பண்ணியது. அது மட்டுமல்லாமல் தம்பி விஜயையும் என் தொழில் பார்ட்னர் ஆக்கிக்க போறேன் என்றான். இவளால் நம்பவே முடியவில்லை. அதெப்படி முடியும்? உங்களோட பார்ட்னர் ஆகிறதுக்கு அவர்கிட்ட பணம் எதுவும் இல்லையே என்றாள். பணம் தேவையில்லை, அதை நான் பாத்துக்கிறேன். வெறும் ஆக்டிவ் பார்ட்னராவே இருந்தா போதும். வர்ற லாபத்துல அவன் குடும்பத்துக்கு மாசம் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துடுறேன். இப்போது அவன் இருக்கும் நிலையை விட பல மடங்கு வசதியாக இருக்கலாம் என்று பேசிக்கொண்டே போனான். அவளுடைய சிந்தை வேறு எதையோ யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு பேச்சை பாதியிலேயே நிறுத்தினான். என்னாச்சு ஆதிர? நான் ஒன்னு கேப்பேன், தப்பா எடுத்துக்காம உண்மைய சொல்லணும். சொல்லு. யாருக்காக இதெல்லாம் செய்றீங்க? புரியல. இல்ல, திடீர்னு எங்க குடும்பத்து மேல என்ன கரிசனம்? நல்லதுக்கே காலம் இல்லப்பா, எது செஞ்சாலும் தப்பா ஆயிடுது என்றவன் தலையை சரித்து கண்களை சுருக்கி சிரிக்கவும் அந்த சிரிப்பில் தன்னை மறந்து ரசிக்கத் தொடங்கினாள். என்ன இவன் வேண்டான்னு விலகினாலும் நட்பு பெயர் பண்ணிக்கிட்டு நெருங்கிட்டானே. அவன் மேல் கோபமோ வெறுப்போ வரமாட்டேங்குதே. அப்படியே வந்தாலும் காணல் நீர் போல கண்மூடி திறக்கிறதுக்குள்ள காணாம போயிடுதே. அப்பப்பா, பெரிய ஆளுதான் இவன் என இவன் மனம் மெச்சிக்கொண்டே இருக்க, என்ன ஆதிர திடீர்னு அமைதியாயிட்ட? ஒன்னும் இல்ல, பிரதிபலன் கருதாம யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்களே, அதனாலதான் கேட்டேன் சொல்லிவிட்டு கேள்வியோடு அவன் முகத்தை ஏறிட்டாள். அவன் உதடுகளில் புன்னகை பரவியது. மெச்சிதலோடு அவளை பார்த்தான். பின் மெல்லிய குரலில் அவளிடம் கூறினான். குட் ஆதிரை, வெரி குட். உன்னுடைய கணிப்பு சரி. சரினே வச்சுக்குவோம். இவ்ளோ அறிவோடையும் திறமையோடையும் இருக்கிற நீ ஓ விஷயத்துல முழு முட்டாளா இருக்கிறையே, அதுதான் எனக்கு புரியாத புதிரா இருக்கு என்றவன், சாரி, வாய் தவறி அந்த வார்த்தை வந்துடுச்சு, கோபப்படாத என்றவனை கோபத்தோடு இடைமறித்து, போதும், நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன். அத பத்தி உங்களுக்கு என்ன வந்தது? என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆடு நனையுதுன்னு ஓனாய் கவலைப்பட்டுதான். அது போலதான் இருக்கு உங்க பேச்சு.
போதும், இதோட நம்ம பேசுறத நிறுத்திக்கலாம் என்று கோபத்தோடு அன்று விலகி வந்தவள்தான் அதன் பிறகு அவனுடைய தொடர்புகளை துண்டித்தாள். ஆனால் அவ்வப்பொழுது அவன் பேசிய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அது தனக்கு நல்லதென்று தோன்றவே அதன்படி தன்னுடைய உடை அலங்காரங்களையும் மாற்றியமைத்துக் கொண்டாள். இந்த மாற்றங்கள்தான் மற்றவர்களின், குறிப்பாக மாமனார் மாமியார் இருவர் கண்களையும் உறுத்தி இருக்க வேண்டும். இதற்கிடையில் ஹோட்டல் சென்றது ஆதிரைதான் என்று டிடெக்டிவ் மூலியமாக தெரிய வரவே அவர்களின் பொறுமை எல்லை மீறியது. அன்று தாமதமாக வீட்டை அடைந்தவளை நிறுத்தி வைத்து கேள்வி கேட்டார் பழனியப்பன். ஆதிரை, ஒரு நிமிஷம். உன் வாழ்க்கைய நிமிர வைக்க நன்பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா குனிஞ்சுக்கிட்டே போறியே? ஏளனம் இளையோடி கிடந்த அவரது பேச்சில் இடைபுகுந்து எதிர்கேள்வி கேட்டாள். நீங்க சொல்றது எனக்கு புரியல. தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குறது போல நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு புறம் பேசுறவங்கள என்ன செய்யறது மாமா? யார சொல்ற? நானா அப்படி? நான் உங்களை சொல்லல. இருவரின் பேச்சும் காரசாரமாகிக் கொண்டிருந்தது. ஏய், என்ன சரிக்கு சமமா பேசுற? குப்பை கோபுரமாகாது. அவருக்கு என்னையா நீ வர முடியாது. போ அந்த பக்கம். இடையில் புகுந்த மாமியார் கோபத்தனலை கக்கினாள். நான் குப்பைதான். என்னையே இங்க வச்சிருக்கீங்க? எங்க வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியது தானே? இல்ல, நீங்க என்ன அனுப்புறது, நானே போய்க்கிறேன் என்று கூறிக்கொண்டு ஒரு எட்டு எடுத்து வைத்தவளை வெறியோடு பிடித்து தள்ளினார் மாமனார். அந்த திடீர் தாக்குதல் ஆதிரைக்கு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியது. என்ன வார்த்தைகள் வெளிவராமல் அதிர்ச்சியோடு எழுந்தாள். ஏய், என்ன பாக்குற? சாது மிரண்டா காடு கொள்ளாது, தெரிஞ்சுக்கோ என்று கர்ஜித்தபடி அருகில் இருந்த சேரை காலால் எட்டி உதைத்தார். வெளியில் இருந்த தோட்டக்காரன் உள்ளே ஓடி வந்தான். சண்முகா, அதுதான் அவன் பெயர். ஒரு வாரத்துக்கு முன்புதான் கிராமத்தில் இருந்து தோட்ட வேலை செய்வதற்காக வந்திருந்தான். என்னங்கய்யா சத்தம்? உள்ளே நுழைந்த சண்முகத்தை பார்த்ததும் மனம் சற்று தெளிவடைந்தவளாய் நிமிர்ந்து நின்றாள். டே சண்முகம், இவளை பிடிச்சு ரூமுக்குள்ள தள்ளி கதவை போட்டு. இவள் மட்டுமல்ல, அவனும் அதிர்ந்திருக்க வேண்டும். அவன் தயக்கத்தை பார்த்து மீண்டும் கத்தினார் பழனியப்பன். ஒன்னதாடா சொல்றது காதுல விழல, இழுத்துட்டு போடா அவள. என்னங்க, ஏதாவது பிரச்சனையாக போகுது? இது பூபதி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வாய மூடிக்கிட்டு பேசாம இரு. மனைவி பூபதியை தவிர்த்துவிட்டு அறையின் கதவை திறக்க முயன்றார். நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? இத நான் சும்மா விடமாட்டேன், போலீஸ்க்கு போவேன். உரக்க பேசியபடி வெளியில் செல்ல முயன்றாள். ஆனால் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அவளுக்கு முன்னால் பாய்ந்து சென்று வாசல் கதவை அடித்து சாற்றி தாளிட்டான் சண்முகம். கண் இமைக்கும் நேரத்துக்குள் அவள் கரங்களை முரட்டுத்தனமாக பற்றி இழுத்து சென்று அறையின் உள்ளே தள்ளி வெளிப்புறமாக கதவை பூட்டினான் சண்முகம். அவளின் கத்தலும் அலறலும் மற்றவர்கள் காதில் விழுந்ததாக தெரியவில்லை. ஹவுஸ் அரெஸ்ட் அவளிடமிருந்த அனைத்தையும் பிடுங்கிக் கொண்டு நிர்கதியாக்கி அறைக்குள் அடைத்து வைத்தனர். வெகு நேரம் கதவை தட்டி பார்த்தாள். உரத்த குரல் எழுப்பி கத்தி பார்த்தாள். எதுவுமே நடந்த பாடில்லை. கத்தி கத்தி சோர்ந்து போய் அங்கிருந்த சேரில் பொத்தென அமர்ந்தாள். நினைக்க நினைக்க அழுகை குமரிக்கொண்டு வந்தது. ச்சே, எப்படிப்பட்ட செயல் இது! நல்லவங்க போல இனிக்க இனிக்க பேசி நம்ப வைத்து கழுத்து அறுத்துட்டாங்களே. இவங்கள நம்பி பெத்தவங்களையும் புறம் தள்ளுனனே. நல்ல வேலை, இப்பவாது இவங்கள தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லன்னா வாழ்நாள் எல்லாம் முட்டாளாவே இருந்திருப்பேன், முட்டாளாவே வாழ்ந்திருப்பேன். முட்டாள் என்று நினைத்த மாத்திரம் நித்திலன் நினைவுக்கு வந்தான். முட்டாள் என்று இவளை அவன் சொன்னது முழுக்க முழுக்க உண்மைதான். பின்னே தான் செய்வதுதான் சரி என்ற தலைக்கணத்தில் தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக் கொண்டாலே அதற்கு பெயர் முட்டாள்தானே. குறைந்தபட்சம் இந்த முட்டாள் அடிமுட்டாளாக மாறுவதையாவது தடுக்கலாம் அல்லவா? அதற்கு எதையாவது பண்ண வேண்டும். தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். இவ்வளவு தூரம் துணிந்தவர்கள் கொலை செய்யக்கூட தயங்க மாட்டார்கள். மூளையை கசக்கி என்ன பண்ணலாம் என்று யோசித்தாள். அத்தியாயம் 9. ஆதிரையால் கண்களை திறக்கவே முடியவில்லை. தலை கனத்து கொண்டிருந்தது. கடைசியாக என்ன நடந்தது என்று யோசித்து பார்த்தாள். ஒன்றுமே அவளுக்கு நினைவு வரவில்லை. கஷ்டப்பட்டு கண்களை திறக்க முயற்சித்தாள். கண்ணில் ரப்பைகள் திறக்க முடியாமல் கண்ணீர்தான் வழிந்து கொண்டிருந்தது. அழக்கூடாது ஆதிர, உனக்கு ஒன்னும் இல்ல, பயப்படாத. பரிச்சயமான குரல் மிக அருகில் கேட்க அந்த இதத்தில் ஆறுதலுடன் தோய்ந்து
கண்மூடி கிடந்தாள். எவ்வளவு நேரம் அந்த நிலையில் இருந்தாலோ தெரியாது. சூடான கரம் ஒன்று அவள் நெற்றியின் மேல் படிந்து மீண்டது. அதைத் தொடர்ந்து, உடம்பு ஜில்லுனுதான் இருக்குது டாக்டர், ஜுரம் எல்லாம் இல்ல என்று ஒலித்த குரலுக்கு பளிச்சென்று கண்களை திறந்தாள். கடவுளே, அவள் எதிரே ஒரு ஒளி நிற்பது போன்று தோன்றியது. அடுத்த நிமிடம் உடல் எல்லாம் மகிழ்ச்சி செல்கள் ஊர்ந்தது. காரணம், அங்கு நின்று கொண்டிருந்தது வேறு யாரும் இல்லை, நித்திலன் தான். என்ன நடந்தது? எங்க இருக்கிறோம்? நித்திலன் எப்படி இங்கு வந்தா? கேள்விக்கு மேல் கேள்வி எழுந்தாலும் அதை தெரிந்து கொள்ள அவள் விரும்பவில்லை. காக்கும் கடவுளை கண்ணெதிரே நிற்கும் போது அவளுக்கென்ன கவலை? திறந்த விழிகளை மெல்ல மூடி மனதை அமைதிப்படுத்தினாள். இவளின் அசைவை உணர்ந்தவனாய் அருகில் வந்து அமர்ந்தான் நித்திலன். ஆதிரை, ஆதிரை, இப்ப வலி எப்படி இருக்கு? கால அசைக்க முடியுதா? அவனுடைய கேள்வி காதுகளில் பதிய உணர்வு வந்தவளாக மெல்ல காலை அசைத்து பார்த்தாள். 2 கால்களையுமே அசைக்க முடியாத அளவுக்கு கனமாக இருந்தது. என்னாச்சு என் கால்களுக்கு? அதிர்ச்சியோடு எல்ல முயன்றாள். நோனோ, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது என்றவன், வலி இருந்தா சொல்லு, டாக்டரை கூப்பிடுறேன் என்றான். எனக்கு என்னாச்சு? என்னாச்சு நித்திலன்? என் கால்களை அசைக்க கூட முடியலையே என்று ஈனஸ்வரத்தில் பேசியவளை அமைதிப்படுத்தினான். ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன விபத்துதான். உனக்கு சுத்தமா நினைவில்லையா? இல்ல. அதுவும் நல்லதுதான். இல்லைனா என்று எதையோ சொல்ல வந்தவன் பேச்சை நிறுத்தி அவள் முகத்தை ஏறிட்டான். அவன் எதையோ மறைக்கிறான் என்பது இவளுக்கு நன்றாகவே புரிந்தது. அது என்ன ஏதென்று வாக்குவாதம் பண்ணுகிற அளவுக்கு தனக்கு மனதிலும் தெம்பில்லை, உடலிலும் தெம்பில்லை என்றெண்ணியபடி கண்களை இறுக மூடி சோர்ந்து கிடந்தாள். அவனும் அவளிடம் வேறு எதையும் பேச முயலவில்லை. கைகளை குறுக்கே கட்டியபடி ஜன்னல் ஓரத்தில் சாய்ந்து நின்றிருந்தான். சில நிமிடங்களுக்குப் பிறகு ஓரிருவரின் காலடி சத்தமும் அதைத் தொடர்ந்து வீறிட்டு அலறும் அழுகுரலும் கேட்க கதவை திறந்தான் நித்திலன். கண்ணீரும் கதறலுமாக வந்தது ஆதிரையின் குடும்பம். ஐயோ, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? அந்த பாவி இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. கதறி அழும் தாயை பார்த்தவுடன் இவள் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. அம்மா யார திட்டா? என்னுடைய இந்த நிலைமைக்கு அந்த நபர்தான் காரணமா இருக்கணும்ன்ற கேள்வியோடு தன் தகப்பனை ஏறிட, அவரோ நித்திலனின் கரங்களை பற்றியபடி கதறியபடி புலம்பிக் கொண்டிருந்தார். என்ன நடந்தது என்று யாராவது சொல்லுங்களேன் என்று கத்த வேண்டும் போல தோன்றியது. ஆனால் நினைத்த மாத்திரம் தலை வின் வின் என்று தெரித்தது. கண்கள் இருண்டது. என்னாச்சு, என்னாச்சு என்று அவளை அசைத்தாள் அம்மா சுந்தரி. தலையில அடிபட்டிருக்குமா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, பாத்துக்கோங்க, நான் டாக்டரை கூட்டிட்டு வரேன் என்று நித்திலன் பட்டென்று கதவை திறந்து கொண்டு வெளியேறினான். சற்று நேரத்தில் டாக்டரோடு வந்தான் நித்திலன். டாக்டர், என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாளே. பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்லைங்க, ஏதோ ஒரு கனமான பொருளால தாக்கி இருக்காங்க. அந்த அதிர்ச்சியில அவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு. உயரமான இடத்துல இருந்து குதிச்சதுல 2 கால்லையும் பிராக்சர், மாவு கட்டு போட்டிருக்கேன். ஆக்சுவலா இது போலீஸ் கேஸ் தான். என் ஃப்ரெண்டு நித்திலன் கொண்டு வந்து அட்மிட் பண்ணதால போலீஸ்க்கு தெரிவிக்காம நானே ட்ரீட்மெண்ட் பண்றேன் என்ற டாக்டர் ஆதிரைக்கு இன்ஜெக்ஷன் ஒன்றை போட்டுவிட்டு அறையை விட்டு வெளியேறினார். என் பொண்ணு மேல இப்படி ஒரு பழிய போடுறானே அந்த பழனியப்பம் பாவி பாதகா என்று விட்ட இடத்திலேயே தொடர்ந்தார் ஆதிரையின் அப்பா தணிகாசலம். அவர் சொல்வது சரிதானே? அந்த பழனியின் குணம் தெரிந்த பிறகு அவருக்கு யார் மரியாதை கொடுப்பார்கள்? அவ ஏன் மருமக இல்ல, மக என்று ஊரறிய பேசி வந்தவர் ஒரே நாளில் இப்படி மாற்றி பேசுவது எப்படிப்பட்ட துரோகம்? தன் மகளை பற்றி தப்பாக பேசும்போது அதை கேட்டுக்கொண்டு எந்த ஒரு தகப்பனும் சும்மா இருக்க மாட்டான் தானே? பழனியப்பனை நினைக்க நினைக்க நித்திலனுக்கு தன் கோபம் வந்தது. மறைமுகமாக தன்னை உளவு பார்த்து ஆதிரையோடு தான் பழகுவதை உறுதிப்படுத்திக் கொண்டு அடிப்பதற்கு ஆட்களையும் அனுப்பியவராச்சே. நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன், ஆனா ஆதிரைதான் அதுல மாட்டிக்கிட்டா. நல்ல வேளை, ஆதிரை எந்த சேதமும் இல்லாம தப்பிச்சான். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகியிருந்தா பழனியப்பனை கொலை பண்ண கூட தயங்கி இருக்க மாட்டான் நித்திலன். மன உளைச்சலோடு நின்றிருந்தவனை, தம்பி ஏதாவது சாப்பிட்டீங்களா? காஃபியாவது குடிக்கலாம் வாங்க என்று கேண்டீனுக்கு அழைத்து சென்று காஃபி பிஸ்கட் வாங்கி தந்தார் தணிகாசலம். நித்திலனுக்கு நல்ல பசி. நேற்று இரவு சாப்பிட்டதுதான். விடிந்த இவ்வளவு நேரம் வரை அவன் எதுவும் சாப்பிடவில்லை.
ஆதிரை கண் விழித்தவுடன் தான் அந்த இடத்தை விட்டு அவன் நகர வேண்டும் என்றிருந்தான். டிஃபன் ஏதாவது சாப்பிட்டுருக்கலாம்ல தம்பி, மணி 12 நீங்க எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இவனுக்கு கடும் பசிதான். அவன் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், பரவாயில்ல சார், நீங்க வந்த பிறகு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு வரலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, நீங்க செஞ்ச உதவிய நான் எப்போதும் மறக்க மாட்டேன் என்று 2 கரங்களையும் குவித்து அவனுக்கு நன்றி செலுத்தினார். என்ன சார் நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? என் தம்பி உங்க வீட்டு மருமகன் இல்லையா? ஒரு விதத்துல நானும் உங்களுக்கு சொந்தக்காரன் தானே. வெளியால போல நன்றியெல்லாம் எதுக்கு சார்? அவன் பேச்சில் நெகிழ்ந்து போனார் தணிகாசலம். உங்களை போல ஒருத்தர் என் பொண்ணு ஆதிரைக்கு கிடைச்சிருந்தா அவ வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் தம்பி. நோயில கிடந்தவனுக்கு கட்டி கொடுத்து அவ தாலி அறுத்து நானே காரணமாயிட்டேனே தம்பி. அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் குமரி அழுதார். செய்வதறியாமல் பேச்சிழந்து நின்றான் நித்திலன். ஆதிரையை பார்த்த முதல் பார்வையிலேயே அவளை பிடித்து போனது என்று இவரிடம் எப்படி சொல்வது? இப்ப கூட ஒன்னும் குறைஞ்சு போயிடல. சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவ கழுத்துல நான் தாலி கட்டுறேன். இப்படி சொல்லத்தான் அவனுக்கு ஆசை. ஆனால் இதில் முழுக்க முழுக்க ஆதிரையின் முடிவுதானே முக்கியம். அவள்தானே இவனை பார்த்தவுடன் நட்பு அது இது என்று அலற்றுகிறாள். காதல் என்ற எண்ணத்தில் பேசினால் முழுவதுமாக தவிர்த்து விடுவாளோ என்ற பயத்தில்தான் தன் ஆசைகளை மறைத்து விலகி நிற்கின்றான். சரி தம்பி, நீங்க கிளம்புங்க, நான் ஆதிரைய பார்க்க போறேன். அவரை அனுப்பிவிட்டு வீட்டிற்கு கிளம்பினான். இந்நேரம் அம்ரித் இவனை காணாமல் வீட்டையே 2ஆக்கி இருப்பான். பின்னே தகப்பன் ஞாபகம் இருக்காதா என்ன? நேற்று மாலை வீட்டை விட்டு வந்தவன் ஆயிற்றே. நேற்று என்றவுடன் நடந்த சம்பவம் நினைவலைகளாய் கண் முன் தோன்றியது. எல்லாமே தற்செயலாக நடந்தது என்று சொல்லிவிட முடியாது. ஆதிரையின் ஞாபகம் வரும்போதெல்லாம் அவளுடைய கம்பெனி பக்கமோ அல்லது 3 கிலோமீட்டர் தள்ளி மயிலாப்பூரில் இருந்த அவள் வீட்டு பக்கமோ காரை ஓட்டி செல்வது அவனுக்கு பிடித்தமான ஒன்று. 2 நாட்களாக கம்பெனி பக்கம் போனவனுக்கு ஏமாற்றம்தான். இனோவாதான் நின்றிருந்ததை தவிர ஆதிரையின் மாருதி சுசுகியை காணவில்லை. உடம்புக்கு எதுவும் சரியில்லையா என்று ஒருமுறை போன் பண்ணி பார்த்தான். போன் ஸ்விட்ச் ஆஃப் என்று இருந்தது. பழனியப்பனுக்கு கால் பண்ண இவனுக்கு விருப்பமில்லை. ஏனெனில் இவனுடைய நண்பன் என்று தெரியாமல் இவனை துப்பு துலக்க அவர் அனுப்பியது நித்திலனின் நெருங்கிய நண்பர் என்பது அவருக்கு தெரியவே தெரியாது. நண்பன் நித்திலனிடம் வந்து இது தொழில் தர்மம் இல்லையாடா, ஆனாலும் உன்னை பத்தி தவறா சொல்லி விசாரிக்க சொல்றாருடா, அதுக்கு கூலி 50,000 என்றான் நித்திலனின் நண்பன். இதை என்கிட்டயே கேட்டிருக்கலாமே என்றது அவனது மனம். பழனியப்பன் மேல் கோபம் வந்தது. அவரிடம் ஆதிரையை பற்றி விசாரிக்க விருப்பமில்லை. அவளை பார்க்கத்தான் அன்று மயிலாப்பூர் பக்கம் சென்றான். ஆதிரையின் வீட்டை ஒற்றி காரை மெல்ல ஓட்டி சென்ற போதுதான் கேட்டை திறந்து கொண்டு அந்த தடியன் வெளியில் வந்து தன் கையில் இருந்த போன் கீழே விழ அதை அவசரமாக எடுத்து அவன் கட்டியிருந்த அழுக்கு துணியில் அவசரமாக துடைத்தான். அந்த ஒரு செகண்டில் நித்திலன் பார்த்துவிட்டான் அது ஆதிரையின் போன் என்பதை. அவனிடம் பழகிய நாட்களில் அந்த போன் இவனுக்கு பரிச்சயம் ஆகியிருந்தது. இந்த போன் எப்படி இவன்கிட்ட? மெல்ல பொறிதட்டியது. அந்த வீடும் அதன் அமைதியும் நித்திலனை நகர விடாமல் தடுக்கவே காரை வீட்டின் பின் பக்கமாக ஓரங்கட்டி விட்டு அமைதியாக கவனிக்கத் தொடங்கினான். ஆதிரையின் கார் உள்ளேதான் இருந்தது. சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு பழனியப்பன் காரில் வந்து இறங்கினார். பேசாமல் சுவர் ஏறி குதித்து ஆதிரையை பார்த்துவிட்டு வந்தால் என்ன என்று தோன்றியது. வேண்டாம், நம்ம எது செஞ்சாலும் இப்போதைக்கு பிரச்சனை, என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். கூலிங் கிளாஸை கண்ணில் மாட்டிக்கொண்டு முன் இருக்கையில் புதைந்து கொண்டான். அவன் எதிர்பார்த்தது போல சற்று நேரத்தில் காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று அலறல் சத்தம். அதைத் தொடர்ந்து விளக்குகள் அணைக்கப்பட்டு வீடே இருளில் மூழ்கிய நிலையில் வேகமாக காரின் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தான் நித்திலன். கண்டிப்பாக இது ஆதிரையின் குரல்தான். என்ன ஆயிற்று? ஏன் லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு? கேள்வியோடு காரின் முகப்பில் அமர்ந்து காம்பவுண்ட் சுவரில் கால் பதித்து உள்ளே குதித்தான். அத்தியாயம் 10. பெண்களுக்கான தனித்துவமான உரிமைகள் பல உள்ள போதும் இன்று உலகளாவிய ரீதியில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிக அளவில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பெண் என்பவள் சமூக வாழ்வில் பிரிக்க இயலாத அங்கம். அவள் இயங்கும் சக்தியாகவும் காணப்படுகிறாள். ஆனால் அப்படிப்பட்ட பெண்தான் சில நேரங்களில்
மனதளவிலும் உடல் அளவிலும் பலவீனப்பட்டு பாதிப்படைகிறாள். அவளால் எழவோ எதிர்க்கவோ முடியாமல் துவண்டு போய் விடுகிறாள். இந்த நிலையில் பாதிக்கும் மேற்பட்ட பெண்கள் தற்கொலைதான் ஒரே தீர்வு என்ற உச்சக்கட்ட மனநிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். என்னதான் தைரியம் தன்னம்பிக்கை என்று அவர்களுக்கு பாடம் கற்பித்து புகட்டினாலும் அதெல்லாம் சில மணித்துளியிலேயே காற்றில் கரைந்த கற்பூரமாய் காணாமல் போய்விடும். அவர்கள் தாங்கள் பாதித்ததையே கடைசி வரை நிலைநிறுத்தி வாதாடுவார்கள். இது அவர்களின் புரிதலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்தான். இது போன்ற பெண்களின் குணத்திலிருந்து ஆதிரை முற்றிலுமாக மாறுபட்டிருந்தாள் என்பதுதான் குறிப்பிடத்தக்க விஷயம். இல்லை என்றால் மாமனாரின் அந்த ஈன செயலில் இருந்து இந்த அளவுக்கு குணமடைந்து மீண்டிருக்க முடியாது. ஆமாம், நேற்று இரவும் ஆதிரையின் வீட்டிற்குள் குதித்தவனை நோக்கி பாய்ந்து வந்தது அந்த 2 நாய்களும். கண்டிப்பாக 1 கிலோ கறியையாவது பிடுங்கிவிடும் என்ற சிந்தனையில் அருகில் இருந்த மரத்தின் கிளைகளை பற்ற நினைக்கையில் இவனை நோக்கி வந்த 2 நாய் இவனை தவிர்த்துவிட்டு வீட்டின் பின்பக்க அறையை பார்த்து குலைத்தது. அப்பாடா என்று மூச்சை இவன் இழுத்து விடுகையில் பளிச்சென்ற எண்ணம் மனதில் தோன்றியது. யாரோ புது ஆட்கள் இந்த வீட்டிற்கு சம்பந்தமில்லாத நபர் யாரோ அந்த அறையில் இருக்க வேண்டும். யார் என்பதை பார்த்துவிட வேண்டியதுதான். அடிமேல் அடியெடுத்து அறையின் ஜன்னல் பக்கம் சென்றவன் ஜன்னலை திறக்க முயன்றான். உட்பக்கமாக பூட்டி இருந்தது. மற்ற ஜன்னல்களையும் திறப்பதற்கு முயற்சித்தான். எல்லாமே இறுகி கிடந்தது. நாய் மூடிய ஜன்னலை பார்த்து மீண்டும் குரைத்தது. என்ன நடக்கிறது என்ற எண்ணம் மேலோங்க வீட்டை சுற்றி கொண்டு முன்பக்கமாக வந்தான். நல்ல வேளை, கரண்ட் இல்லை என்றாலும் பௌர்ணமி நில ஒளி அவனுக்கு வழிகாட்டியது. நாய்கள் இருக்கிற தைரியத்தில் கதவு வெறுமனே சாத்தி இருந்தது. கை வைத்தவுடன் திறந்து கொண்டது. இவன் உள்ளே காலடி எடுத்து வைக்கவும் கரண்ட் வரவும் சரியாக இருந்தது. லைட் வெளிச்சம் கண்களை தாக்க பட்டென்று சோபாவின் பின் தன்னை மறைத்து கொண்டான். நல்ல வேளை, அந்த ஹாலில் யாரும் இல்லை. மெல்ல பதுங்கி ஒவ்வொரு அறையாக நகர்ந்து பின்பக்க அறையை அடைந்தான். அங்கே பேச்சுக்குரல் கேட்க அறைக்கு வெளியில் ஸ்கிரீனின் ஓரமாக நின்று கவனித்தான். அங்கே ஆதிரையின் மாமியார் பூபதியின் குரல் ஓங்கி இருந்தது. என்னங்க, தலையில போய் அடிக்கலாமா? உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண சொல்ற பூபதி? அவ அந்த கத்து கத்துறா, வாய மூடுனாலும் கேட்க மாட்றா. வெளியில யாருக்காவது கேட்டுட போகுதுன்னு தான் நான் அப்படி அடிச்சேன். அடிப்படாத இடத்துல பட்டு செத்து கித்து தொலைச்சிட்டானா என்ன பண்றது? எவ்ளோ திமிர் இருந்தா மாடில இருந்து குதிச்சிருப்பா என்றார். நல்ல வேலை, கால் மட்டும் மொடமா ஆணுச்சு. ஆளே போயிருந்தானா போலீஸ் கேஸ் ஆயிருக்கும். வெளியில விட்டது தப்புங்க. அதுக்கு தாண்டி தலையில போட்டு படுக்க வச்சிருக்கேன். வக்கீல் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாரு. என்ன ஏதுன்னு பேசிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்போம். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க. நீ ஒன்னும் பயப்படாத. வெளியில போன சண்முகம் வந்துட்டானான்னு பாத்துட்டு வரேன். அவர் அறையை விட்டு வெளியில் வர நித்திலன் பின்பக்கமாக நகர்ந்து அங்கிருந்த புக் செல்ஃபுக்கு பின்னால் மறைந்து கொண்டான். சற்று நேரத்தில் அறை கதவை சாத்திவிட்டு பூபதியும் வெளியில் வந்தாள். இதற்காகவே காத்திருந்தது போல அடிமேல் அடியெடுத்து வைத்து அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். அங்கே அவன் கண்ட காட்சி அதிர்ச்சியில் உறைய வைத்தது. கை, கால், முகம் என எல்லா இடங்களிலும் இரத்த கசிவோடு குத்துயிரும் குலையுயிருமாக கிடந்தாள் ஆதிரை. யோசிக்க நேரமில்லை என்ற முடிவுக்கு வந்தவன் சட்டென்று தன் 2 கரங்களாலும் அவளை தூக்கினான். சலனமே இல்லாமல் துவண்டு தொங்கியவளை அணைத்து தூக்கியபடி வெளியில் வந்தான். அந்த இடத்தில் யாருமே இல்லை. திடீரென்று பூபதியின் அலறல் சத்தம் கேட்டது. ஏய் ஏய், நீ எப்படி இங்க வந்த? என்னங்க? ஏய் சண்முகம், 2 பேரும் எங்க போனீங்க? பட்டென்று டைனிங் டேபிள் மேல் இருந்த கத்தியை கையில் எடுத்தான். கத்தாதீங்க, கத்துனா குத்திடுவேன். இடது பக்க தோளில் அவளை சாய்த்து கொண்டு வலது கையில் கத்தியோடு நின்றவனை நடுக்கத்தோடு பார்த்தார் பூபதி. என்ன தைரியம் இருந்தா இவளை இந்த பாடுபடுத்துவீங்க? போலீஸ கூப்பிடுறேன். 2 பேரையும் உள்ள தள்ளுனாதான் திருந்துவீங்க. இறங்கிய குரலில் ஆனால் உறுதியோடு பேசினான். கத்தியோடு அவன் பேசியதை பார்த்தவள் பேச்சிழந்து நின்றாள். இதுதான் நல்ல தருணம் என்று நினைத்தவன் ஆதிரையை தூக்கிக் கொண்டு வீட்டிற்கு வெளியில் வந்தான். எதிர்பாராத விதமாக பழனியப்பனும் அவருடன் வேறு ஒரு நபரும் உள்ளே கேட்டை திறந்து நுழைந்து கொண்டிருந்தார்கள். இவனை பார்த்தவுடன் இருவர் முகத்திலும் அதிர்ச்சி அப்பட்டமாய் தெரிந்தது. நித்திலன் வைத்திருந்த கத்தியை இறுக பற்றினான். டே சண்முகா என்ற பழனியப்பன் அலற
எங்கிருந்தோ ஓடி வந்தான் அந்த சண்முகம். இவனை புடிச்சு கட்டி போடுடா, அவர் குரல் ஆவேசத்தோடு வெளிவந்தது. 3 பேரையும் சமாளிப்பது ஒரே ஒரு கத்தியால் முடியாது என்றெண்ணியவன் தன் புத்தியை பயன்படுத்தினான். இதோ பாருங்க மிஸ்டர் பழனியப்பன், நான் இங்க வர்றதுக்கு முன்னாடியே போலீஸ் கமிஷனருக்கு போன் பண்ணிட்டு தான் வந்தேன். அநேகமா அவர் உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்திருக்கலாம். என்ன நீங்க தடுத்தாலோ தாக்குனாலோ அது உங்களுக்கு தான் ஆபத்து. நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கு பிறகு உங்க விருப்பம். பழனியப்பன் பயந்தாரோ இல்லையோ, உடன் வந்தவர் மிகவும் பயந்திருக்க வேண்டும். வேண்டாம் சார், அவரை விட்டுடுங்க சார், பிறகு பார்த்துக்கலாம். அதெப்படி என்று எதையோ சொல்ல வந்தவரை, கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் என்று அவன் சமாதானப்படுத்தவே மேற்கொண்டு எதுவும் பேசாமல் வாயடைத்து போய் நின்றார். ஒரு கையில் கேட்டை திறந்து கொண்டு வெளியில் வந்து கார் நிறுத்திய இடத்திற்கு வந்தவன் காரின் பின்பக்க கதவை திறந்து மிகவும் சிரமத்தோடு சீட்டின் மேல் படுக்க வைத்தான். பிறகு நண்பர் ஒருவரின் உதவியோடு ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து வந்து அட்மிட் பண்ணினான். அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது இரவு மணி 12ஐ தாண்டி இருக்கும். வீட்டிற்கு போன் பண்ணி சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் அறையிலேயே தங்கிவிட்டான். விடிந்த பிறகுதான் ஆதிரையின் வீட்டிற்கு விஷயத்தை சொன்னான். நல்ல வேளை, ஆதிரையின் உயிருக்கு ஆபத்தில்லை. தப்பித்து போவதற்காக முதல் மாடியில் இருந்து குதித்திருக்கிறாள். புதர் செடியில் விழுந்ததால் உயிருக்கு ஆபத்தின்றி தப்பித்திருக்கிறாள். கால் எலும்பில் பிராக்சர், அவ்வளவுதான். கொஞ்ச நாள் போனால் எல்லாமே சரியாகிவிடும். பழைய மாதிரி நடக்க ஆரம்பித்து விடலாம். அப்பாடா, ஒரு வழியா எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நிம்மதியோடு வீட்டை அடைந்தவனுக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. இவன் காரை நிறுத்திவிட்டு உள்ளே காலடி எடுத்து வைத்ததும், என்னடா இது கூத்து? அப்பவே நான் சொன்னேன், அந்த ஓடுகாலி குடும்பத்து கூட சவகாசம் வச்சுக்காதேன்னு. நீ என் பேச்ச கேட்டாத்தானே? என்னாச்சுமா? அம்மா கையில் இருந்த பேப்பரை வாங்கி பிரித்து பார்த்தான். பெரும் அதிர்ச்சி. 2வது பக்கத்திலேயே அந்த செய்தி வந்திருந்தது. கொட்ட எழுத்தில் போடப்பட்டிருந்த செய்தியின் பக்கத்தில் இவனுடைய போட்டோவும் ஆதிரையின் போட்டோவும் போடப்பட்டிருந்தது. அதாவது பிரபல பைனான்ஸ் கம்பெனியின் எம்டி திருமதி ஆதிரை, தொழிலதிபர் நித்திலனுடன் ஓட்டம் என்ற செய்தியை பார்த்தவுடன் முகம் சிவந்து கோபம் தலைக்கேறியது. இதெல்லாம் பழனியப்பனுடைய வேலைதான். எப்படியும் மருமகள் திரும்பி வரமாட்டாள் என்று தெரிந்தவுடன் அவள் மீது ஒரு கலங்கத்தை சுமத்தி இருக்கிறார். ச்ச, எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி! இத கேள்விப்பட்டா ஆதிரையோட மனசு என்ன பாடுபடும்? இதே பத்திரிகை தணிகாசலம் கையிலும் இருந்தது. அதாவது பிரபல பைனான்ஸ் கம்பெனியின் எம்டி திருமதி ஆதிரை தொழிலதிபர் நித்திலனுடன் ஓட்டம் என்ற செய்தியை பார்த்தவுடன் முகம் சிவந்து கோபம் தலைக்கேறியது. அயோக்கியம், பழனியப்பனுடைய வேலைதான் இது என்று கோபப்பட்டு பேசினார். எப்படியும் மருமகள் திரும்பி வரமாட்டாள் என்று தெரிந்தவுடன் இப்படி ஒரு களங்கத்தை அவள் மீது சுமத்தி இருக்கிறார் என்று நித்திலன் நினைத்ததையே அவரும் நினைத்தார். பேப்பரை எடுத்துக்கொண்டு திரும்பவும் காருக்கருகே வந்தான் நித்திலன். என்னாச்சுப்பா, இப்பதானே வந்த, அதுக்குள்ள எங்க போற? அம்மா ஓட்டமும் நடையுமாக வந்து கேட்டார். ஆதிரைய பார்த்து பேசிட்டு வர. என்ன பேச போற? உனக்கு விருப்பம்னா உடனே உன் கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொல்ல போற. என்னப்பா சொல்ற? என்னால ஏற்பட்ட கலங்கத்தை நான் தானே தொடச்சாகணும். அப்போ இந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகிறது? என்னால சமாளிக்க முடியாது. ஆதிர பாத்துக்குவாமா? செத்து போன புருஷனுக்காக வாழ்ந்தவ எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் வாழ மாட்டாளா? சொல்லிக்கொண்டே காரை ஸ்டார்ட் பண்ணி வேக வேகமாக வெளியேறினான். அவனை பொறுத்தவரை ஆதிரை நல்லவள். அவளை போன்ற ஒருத்தி மனைவியாக கிடைக்க இவன்தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். முதல் திருமணம்தான் அவசர அவசரமாக நடந்து அவசர அவசரமாக முடிந்து போனது. கடைசி வரை இவனை புரிந்து கொள்ளாமலேயே போய் சேர்ந்து விட்டாள். அவள் செய்த ஒரே நல்ல காரியம் இவனுடைய வாரிசை பெற்றுக் கொடுத்ததுதான். அதுவும் குழந்தை பிறந்தால் தன் அழகு குறைந்துவிடும் என்று குழந்தையை கலைக்க பல விதத்திலும் முயற்சி செய்தவளை கெஞ்சி கூத்தாடி சம்மதிக்க வைப்பதற்குள் படாத பாடுபட்டு விட்டான் நித்திலன். தாய்மைக்கு அடையாளமான குழந்தையை வேண்டாம் என்று சொல்கிறவள் பெண் என்று சொல்லிக் கொள்ளவே தகுதியற்றவள் என்று நினைக்கும் போது நித்திலனின் முகம் கடுமையாய் மாறியது. ஆனால் ஆதிரை அப்படிப்பட்டவள் இல்லை. ஆதிரை ரொம்ப ரொம்ப மென்மையானவள். ஆதிரைக்கு விருப்பம் இருந்தால் அவளை மணந்து கொள்வோம், இல்லையெனில் அவள் மனம் மாறும் வரை காத்திருப்போம்.
காரின் வேகத்தை மெதுவாக குறைத்து சீரான வேகத்தில் ஓட்டினான். எதுக்கு அவசர அவசரமா போகணும்? அப்படி அவசரப்பட்டு தான புரிதலே இல்லாத ஒருத்திய மணந்து தன்னோட வாழை பிடிக்காம உலகத்தை விட்டே போனா. ஆதிரையின் விஷயம் அப்படி இல்லை. பார்த்த முதல் பார்வையிலேயே காதல் கொண்டதை சொன்னால் நம்பவா போகிறாள்? காரின் வேகத்தை குறைத்து தன்னுடைய மொபைலை எடுத்தான். அது சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகி இருந்தது. எப்ப ஆஃப் ஆச்சுனே தெரியலையே, யார் யாரெல்லாம் போன் பண்ணினாங்கன்னே தெரியல. காரில் இருந்த சார்ஜரில் சொருகி போனை ஆன் பண்ணினான். முதல் காலே ஆதிரையிடம் இருந்துதான் வந்தது. அவளுடைய அப்பா செல்லில் இருந்து பேசினாள். எங்க இருக்கீங்க? எப்போ வருவீங்க? இன்ப அதிர்ச்சி. இதோ வந்துட்டே இருக்க ஆதிர. ஏன், என்னாச்சு? உங்களை உடனே பார்க்கணும். வானத்தில் மெல்ல பறந்தான். சில நிமிடங்களில் ஹாஸ்பிட்டலை அடைந்தான். ஆதிரை மயக்கம் தெளிந்து சாய்ந்து படுத்திருந்தாள். இவனை பார்த்ததும் கண்களில் ஒரு பளிச் தோன்றி மறைந்தது. ரொம்ப தேங்க்ஸ்ங்க என்று கையெடுத்து கும்பிட்டாள். தேங்க்ஸ் எதுக்கு ஆதிர? நார்மலா ஆயிட்டியா? பேப்பர் நியூஸ பாத்தீங்களா நித்திலன்? இவனுடைய பார்வையை எதிர்கொண்டாள். அது விஷயமாத்தான் பேச நான் இங்க வந்திருக்கேன் ஆதிர. எப்பேற்பட்ட பழி பாருங்களே. இனிமே நான் எப்படி வெளியே தலை காட்டுவேன்? அத உண்மையா ஆக்கினா என்ன ஆதிர என்றான் நேர் பார்வையோடு. இல்ல நித்திலன், என் மேல இல்ல, நம்ம மேல ஏற்பட்ட கலங்கத்தை நீக்கணும். பிறகு நடக்க வேண்டியது தானா நடக்கும். எப்படி தெரியல, ஆனா இந்த முறை என் மனசுக்கு பிடிச்சமான வாழ்க்கைய நான் தேர்ந்தெடுப்பேன். நித்திலனின் முகம் மலர்ந்தது. உன் மாமனார் மேல கேஸ் போட்டா என்ன ஆதிர? வேண்டாம், வயசானவரு, விட்டுடலாம். ஆனா நேர்ல போய் 2 வார்த்தை கேட்கணும், அவ்வளவுதான். ஆதிரை தெளிவாகத்தான் இருந்தாள். அவளை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வைக்க இவனுக்கு விருப்பமில்லை. அவளாக சம்மதம் சொல்லும் வரை காத்திருப்போம் என்ற முடிவுக்கு வந்தான் நித்திலன். முற்றும்